श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसर शिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजिनिगलितं या पलाकृन्तभुक्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை ஊமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இது முன்னாடி இருக்கிற பாசுரங்கள் முதல் 5 பாசுரங்களில் 5 நிலைகளை பற்றி பார்த்தோம். பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய விதத்தில். அதுக்கப்புறம் 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளை எழுப்புறான்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா பிள்ளாய் எழுந்திராய்னு ஆரம்பித்தார். பிள்ளாய் எழுந்திராய் நாராயணனே நமக்கே பர தருவான் அப்படின்னு எழுப்பினா. அப்புறம் பேய் பெண்ணே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், நாம் என்ன பண்ணோம், கேசவனை பாடுறதுக்காக வரணும் அப்படின்னு எழுந்துக்கோ அப்படின்றா. அதுக்கப்புறம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னா என்ன, தேவாதி தேவனை சென்று நாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னா. அப்புறம் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் இவனை போய் நம்ம இந்த மாமாயன் இங்கே இருக்கானே அவன் யாரும் இல்லை, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் அவனை சேவிக்கணும் அப்படின்றா. அதுக்கப்புறம் அருங்கலமே அப்படின்னா நீ என்ன இந்த மொத்த கூட்டத்துக்கும் இந்த கோஷ்டிக்கும் நீ வந்து ஒரு ஆபரணம் போன்றவை. நம்ம இவ்வளோ தான் நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணிட்டா கூட அது மேலே போகிற சின்ன ஒரு செயின் என்ன பண்ண கொஞ்சம் தூக்கி காமிக்கிறது. அது போல் நீ இருந்தால் தான் இந்த கோஷ்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நீ வா அப்படின்னு சொல்லி வந்தால் நாட்டத்துழாய்மொழி நாராயணன் அவனை பாடலாம் அப்படின்றா. அதுக்கப்புறம் புற்றரவல்குள் புனமயிலேன புற்று அரவு அல்குள் நல்ல இடையுடைய கொடியிடையாளவள் பொற்கொடியானவள் நீ என்ன புனமயில் காட்டில் இருக்கக்கூடிய மயில் போலவள் நல்ல கம்பீரமாகவும் நல்ல அழகாகவும் இருக்கக்கூடியவள் நீ என்ன பண்ணணும், ஆனால் நீ எழுந்து வந்தா நாம் முகில்வண்ணன் பேர் பாடலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அடுத்த பாசத்தில் நற்செல்வன் தங்காய் அப்படின்னா நீ என்ன சாதாரண பொண்ணா, நீ எப்படியோ பெட்டவனோட பொண்ணு, எவ்வளோ பணக்காரனோட பொண்ணு இல்லை, இவன் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமானவன், கிருஷ்ணனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவன், அப்புறப்பட்ட கிருஷ்ணனையே செல்வமாக கொண்டிருக்கிறான், அவனுடைய தங்கையாச்சே நீ தூங்கிட்டு இருக்கலாமா, நீ எழுந்து வா அப்படின்னு கேட்குறா. நம்ம என்ன மனத்துக்கினியானே ராமனை பற்றி நாம் பாட வேண்டும் வா அப்படின்றா. அதுக்கடுத்த பாசத்தில் போது அரி கண்ணினாய்னா பூ போல மென்மையாகவும், அரி அப்படின்னா மான் போல அழகாகவும் இருக்கக்கூடிய பெண்ணே கண்கள் உடையவளே நீ என்ன பண்ண போதரை கண்ணினாய் அப்படின்னா கிள்ளி கலைந்தானை பாடவும் அப்படின்னா ராமன் சொல்கிறா கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் அப்படின்றா. அதுக்கப்புறம் நங்காய் எழுந்திராய் அப்படின்னா ஆச்சரியமான வரிகள். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் இப்படிப்பட்டவளே நீ ஏந்திரு, நீ என்ன பண்ண பங்கைய கண்ணனை பாட வேண்டும். யாருன்னா எம்பெருமான் தாமரை கண்ணன், அவனை நாம பாட வேண்டும், கண்ணனை பாட வேண்டும் அப்படின்னா. அதுக்கப்புறம் கடைசி பாசுரமான போன பாசுரம் என்னன்னா எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்கியதையோ நீ இருக்கிறதுலே சின்ன பெண் இவ தான் கடைசியாக தான் எழுப்பியிருக்கா. ஏன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்கட்டமே அப்படின்னு 2-3 பாசுரம் பாடுறதுக்குள்ளேயும் ஒரு 5 நிமிஷம் தூங்கட்டமேன்றது ஏன்னா கடைசியாக இவளை எழுப்புறா அப்படின்றா. இவன் என்னென்னா மாயனை பாடலோ அப்படின்றா. என்ன சொல்கிறா, எல்லா பாசுரங்களையும் சொல்லக்கூடியது காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாடு எம்பெருமானை பாடு, அவனுக்கு 1000 நாமாக்கள் இருக்குது, அந்த நாமாக்களை ஒரு நாமாக்களை சொல்லி பாடு. எல்லா பாசுரத்துலேயும் நாராயணன் பாடுன்னு சொல்லாமே இல்லையா. திருமங்கையாளன் நாராயணன் நாராயணா என்னும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு எல்லா பாசமும் சொல்கிறார். இவன்னா அதுக்கு ஒவ்வொரு பாசத்துலையும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி இந்த பேரையா சொல்லு, இந்த பேரையா சொல்லு, இந்த பேரையா உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ சொல்லு. நரசிம்மனை பிடிச்சிருக்கா நரசிம்மனை சொல்லு, கிருஷ்ணனை பிடிச்சிருக்கா கிருஷ்ணனை சொல்லு, ராமரை பிடிச்சிருக்கா ராமரை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி சொல்லு. ஆனால் அந்த நாமாக்களை சொல்லு, எம்பெருமானோடைய நாமாக்களை சொல்லு, அதனுடைய விசேஷத்தை சொன்னால். அப்படியாக இத்தனை 10 பெண் பிள்ளையும் எழுப்பிட்டா. இதுக்கப்புறம் யாரை எழுப்ப போகிறா, இது தொடர்கதை. இப்போ ஒன்றும் முடியல, இந்த 10 பெண்களோட முடியல, இன்னும் எழுப்புறா. யார் எழுப்புறா அப்படின்னா இந்த பாசனத்தினாலே முக்கியமாக கோயில் காப்பானின்னு சொல்லக்கூடிய துவாரபாலகாரர்களை எழுப்புறா. இவர்கள் யார் அப்படின்னா நாயகனாய் நின்ற அப்படின்னா. எப்பயுமே சொல்லும்போது என்னென்னா இந்த நம்ம குடும்பத்தை வந்து கொஞ்சம் பேர் நல்லா ஒசத்தி சொல்லுவாள். இந்த முதல்ல என்ன சொன்னால் பிறந்தாத்துலேருந்து பூந்தாத்துக்கு வந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா பிறந்தாத்து பெருமையை நிலநாட்டமா. எப்படின்னா அவளோட கவர்ந்து
அவர் எல்லாரையும் கவருது. ஆஹா, பொண்ணு நல்லா பெற்றிருக்கா, நல்ல பொண்ணு, ஆற்றுக்கு வந்தா ஜம்முன்னு இருக்கா, நல்லா இருக்கா, பிறந்தாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, பூந்தாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, ஜம்முன்னு இருக்கா அப்படின்ற பேர் எடுக்கணும். அப்போ எடுக்கணும்னா இருக்கக்கூடிய எல்லாரையும் கவரணும். முதல்ல யாரை கவரணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு மாமா புகுந்தாத்துக்கு போனால் யாரை முதல்ல கவரணும்? முதல்ல மாமனாரை கவரணுமா, அதுக்கப்புறம் மாமியாரை கவரணும். ஏன்னா மாமனார் தான் தலைவன். அவனுக்கு பிடிச்சிடுது, மற்றவளுக்கு பிடிக்கல, கொஞ்சம் முன்ன பண்ணதா கூட அவள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேண்டுவான். முதல்ல பிடிக்க வேண்டியது புருஷன் இல்லை, முதல்ல பிடிக்க வேண்டியது மாமனார், அதுக்கப்புறம் மாமியார், அதுக்கப்புறம் மச்சினர், நாத்தனார், அதுக்கப்புறம் தான் புருஷன். இவன் எல்லாரும் ஓகேன்ட்டானா இவனால் நோ சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு விசேஷனம். அதான் நான் முதல்ல நாயகனாய் நீ எப்போ சொன்னாலும் நான் நந்தகோபனுடைய குமாரனே, நீ யசோதனுடைய குழந்தையே அப்படின்னு இந்த சொந்தத்தையே சொல்ற. பலராமனுக்கு அண்ணனே, பலராமனுக்கு தம்பியே அப்படின்னு கொஞ்சம் விசேஷமாக தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா நாயகனாய் நின்ற அப்படின்னா, இந்த நாயகனாய் நின்றவன் யாருன்னா நந்தகோபன். இவன் யார் அப்படின்னா நாயகனாய் நின்றானான். அது என்ன நாயகனாக நிற்கிறது அப்படின்னா, தேர்தல் எல்லாம் நின்றுருக்காரா அப்படின்னா, அந்த காலத்தில் தேர்தல் கிடையாது, நோ எலெக்ஷன் அதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ நாயகனாய் நின்றனா இவன் தான் நாயகன் அப்படின்னு நிலைத்து நின்றுட்டானான். வேற யாரும் அடுத்த ஒரு பரிசீலனையே கிடையாது. இப்போ இவர் இத்தனை நாள் அவர் பார்த்துருந்தா தலைவராக இருந்தார், ஊர் தலைவராக இருந்தார். இவரை எடுத்துகிட்டு இப்போ இந்த பையன் வந்திருக்கான், நல்லா சின்ன பையனாக இருக்கான், நல்லா படித்தவனாக இருக்கான், இவனை மாற்றலாமா அப்படின்ற எண்ணமே கிடையாது. எங்கள் ஊர் தலைவர்னா இவர் தான், நந்தகோபன் தான். நந்தகோபனை விட்டா எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஊரை நாம் காத்தான் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னா, கூர்வேல் கொடுங்கன்னா இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக கொடுந்தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தானா. இந்த ராட்சசர்கள் யாராக வந்தாலும் இல்லை திடீர்னு ஏதாவது மான் புலி ஏதாவது வந்ததுனால கூட அது கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறானா, கையில் கூர்வேல் வச்சுருக்கு. இல்லைனா இந்த ஊரை காப்பாற்றணும், தன் மக்களை காப்பாற்றணும், தன் குழந்தையை காப்பாற்றணுன்றதுல ஆர்வமாக இருந்தவன். அதனால் இவனை விட்டால் நமக்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்ற எண்ணத்தை இந்த ஊர் மக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவன் நந்தகோபாலன். இந்த நந்தகோபாலன் வேறு யாருமே இல்லை. கிருஷ்ணருக்கு 2 அப்பா 2 அம்மா இல்லையா, பெற்றெடுத்தவர்கள் வளர்த்தவர்கள். இந்த பெற்றெடுத்தவர்களில் வசுதேவர் இருக்கார்ல, வசுதேவரும் இந்த நந்தகோபரும் சொந்தக்காரா. 2 பேருமே யாதவ குலத்தை சேர்ந்தவா, 2 பேரும் சொந்தக்காரா, கசின்ஸ்னு வச்சுக்கோமே. நம்ம இப்போ சொன்னால் ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம். அத்தானா அம்மாஞ்சியா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, டென்ஷனே வேண்டாம். இவர் யாருன்னா கசின் அப்படின்னு சொல்லி போயிடலாம். அப்படியாக இவன் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்டவன் இவன் நந்தகோபன். இவன் என்னன்னா இவன் நிலையாக நின்றவன். யார்? தலைவனாகவே நின்றவன் அப்படின்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய. இப்படிப்பட்ட நந்தகோபன், இப்பேற்பட்டவன் நந்தகோபன் அப்படின்னா நந்தசேன மகாராஜான்னு சொல்லுவாள். அவள் இந்த கிராமங்களில் என்னென்னா மகாராஜானா பெரிய மாளிகை, அந்த மாளிகையில் வந்து ஒரு பெரிய ஹாலு, அந்த ஹாலில் வந்து ஒரு சிம்மாசனத்தை போட்டு அப்படிலாம் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கும். கிராமங்கள்லாம் போனால் அப்படி இருக்கும். பஞ்சாயத்து எங்கே இருக்கும்? ஆலமரத்தடியில் தான் இருக்கும். ஆலமரம் தான் சிம்மாசனம். கீழே எல்லாரும் உட்காந்துட்டுப்பா, அவர் மேலே உட்காந்துருப்பார் பஞ்சாயத்து தலைவர். அப்படி இல்லையா? அது போல் இவரெல்லாம் ரொம்ப வசதியில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா கூட ராஜானா என்ன இருக்கும்? பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கரால் ஒரு மாளிகை இருக்கும். அப்படிலாம் இல்லை, அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடியவா. இருந்தாலும் இவர் மகாராஜா அப்படின்ற எதனாலனா இந்த நந்தசேனங்களை காப்பாற்றக்கூடியவன். அதனால இவன் நந்தசேன மகாராஜான்னு பேர் இவன். அப்படிப்பட்ட இவனுடைய கோயில் காப்பானே அப்படின்றார். ஏன்னா உள்ளே இருக்கிறது கிருஷ்ணன் இருக்கிறதுனால தான் வெள்ள துவாரபாலகா. அப்போ கிருஷ்ணனை சொல்லலாம் இல்லைன்னா கிருஷ்ணனை சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல்ல மாமனார் பிடிக்கணுன்றதுக்காக நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னா, நந்தகோபன் எங்கே இருக்கிறானோ அந்த இடம் தான் கோயில். ஏன்னா அங்கே தான் கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா? அதுபோல் நான் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னா, இவர்கள் ஜெயன் விஜயன் சொல்லக்கூடியவர்கள் கோயில் காப்பாளர்கள். முக்கியமாக ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தோம்னா 4 கதவு, 4 பக்கம் 4 கதவு இருக்கும். அதில் மெயின் கதவு, அந்த மெயின் கதவில் இருக்கக்கூடியது ஜெயன் விஜயன். இவா தான் முதல்ல, இவாளோட உத்தரவு இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. இந்த ஜெயன் விஜயனை சேவிச்சுட்டு தான் போனோம். நான் சொன்ன முன்னாடியே ஒரு பாசுரத்தில் கோயிலில் பெருமாள் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, முதல்ல கோபுரத்துலேருந்து உள்ளே வந்தோடனே துவஜஸ்தம்பம் சாஷ்டாங்கமாக சேவிச்சிடணும். ஏன்னா அந்த துவஜஸ்தம்பத்தை சேவிச்சா நம்ம எல்லா மூர்த்திகளை சேவிச்ச கணக்கு. தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல போய் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, கூடவும் கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல சேவிச்சோம்னா எல்லாரும் சேவிச்சுக்கணும். சேவிச்சுட்டு நேராக கிராஸ் பண்ணி நேராக பெருமாள் சன்னதி கிராஸ் பண்ணி நேராக தாயார் சந்தி போயிடணும். பெருமாள் சந்தைக்கு போகக்கூடாது. பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் சுத்துக்கோயில் பெருமாள்கள், தாயார்கள், ஆண்டாள், ரங்கநாதர், ராமர் இது போல் எல்லாரும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி உள்ளே வரணும். உள்ளே வந்துடுமா? உள்ளே வந்ததுக்கப்புறமா முதல்ல சேவிக்க வேண்டியவர் கருடாழ்வான். முதல்ல ஆச்சாரியன். நம்ம இந்த இடத்துல ஆச்சார அவதார ஸ்தலம், ஆச்சாரியன் ஸ்தலம்னாலும் முதல்ல ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிச்சு, முதல்ல ஆச்சாரியன் இந்த இடத்துல முதலையாண்டான் சன்னதி, அதெல்லாம் முதலையாண்டானை சேவிச்சுட்டு அப்புறம் கருடாழ்வானை சேவிக்கணும். கருடாழ்வானை சேவிச்சுட்டு நேராக சன்னதி உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி
நின்று அந்த துவாரபாலகா கிட்ட நாம் அனுமதி வாங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். துவாரபாலகா உத்தரவோடு தான் உள்ளே போகணும். உள்ளே போகக்கூடாது. இல்லை, துவாரபாலகா ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் கோயிலை காப்பாற்றக்கூடியவர்கள். கோயிலை எம்பெருமான் இருக்கும் இடம் கோமான் அப்படின்னா இவன் தான் அப்படின்னா இவன் தான் தலைவன், இவன் தான் நமக்கு அரசன், அவன் இருக்கக்கூடிய இல்லம் கோயில் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்படியாக அவர்கள் என்ன பண்ணான்னா அதை சேவிச்சுட்டு போகணும். ஏன் அப்படின்றதுக்கு ஒரு வித்தாந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஜெயன் விஜயன் இருக்கா இல்லையா, இவர்களுக்கு ஒரு சாபம் ஏற்படுறது. எப்படி அப்படின்னா, இந்த பிரம்மா இருக்கா இல்லையா, பிரம்மா முதல்ல பிறந்தவுடனே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உள்ளுக்குள்ளே போய் தேடுறான், கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறான்னா பெருமாளை தியானம் பண்ணுறான். பெருமாள் வேதத்தெல்லாம் கொடுக்குறா. அதில் கொஞ்சம் தெளிவாகிறான். என்ன பண்ணுறான்னா, சரி நமக்கு இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க வேலை என்னன்னா, நம்ம படைத்தல். சரி, படைக்கணும்னு ஆரம்பிக்கிறான். முதல்ல என்ன பண்ணுறான்னா பல பேர் முதல்ல சனத்குமாரர்கள் 4 பேர், அவருடைய மானச புத்திரர்கள் பல பேர் இருக்கா. இதில் 4 பேர் முக்கியம். 4 பேர் ஒன்றா படைக்கிறான். 4 பிரதர்ஸ்னு வச்சுக்கோங்க, 4 ட்வின்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இவன் 4 பேர் பிறந்த உடனே இவருக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறா. அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறா. பண்ணி முடிச்சுன்னா அவளுக்கு தெளிவு வந்துடுது. தேற்றமாய் என்னென்னா நம்ம பெருமாளை செய்யணும், முதல்ல தேற்றமாய் நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு தெளிவு வந்துடுது. தெளிவு வந்துன்னு என்ன, எவன் பிரம்மன் தெரிஞ்சு போச்சு. பிரம்மன் ஒருத்தன் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லேட்டே பண்ணக்கூடாது. நோ ஆலசியம். உடனே என்ன பண்ண, அவன் காலை விழுந்து என்ன பண்ணுறானா, இந்தா உனக்கு படைக்கிற தொழில் கொடுக்குறேன், நீங்கள் 4 பேர் 4 திக்கில் போய் படைங்க அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எனக்கு வேதத்தை சொல்லி கொடுத்துட்ட, எனக்கு வேதம் மண்டையில் ஏறிடுது. மண்டையில் ஏறினா எடுத்தான் எம்பெருமான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்களாம் நிற்க மாட்டோம், நாங்கள் கிளம்பி வைகுண்டத்துக்கு போயிட்டோம். வைகுண்டத்துக்கு போய் அங்கே போய் துவாரபாலகா நின்றுட்டு இருக்கா. துவாரபாலகிட்ட இவன் சனத்குமாரர்கள்லாம் குழந்தை மாதிரி தான் இருப்பாள். கொஞ்சம் வளர்ந்துருந்தா கூட குழந்தை போல தான் இருப்பாவா. இப்போ போய் அங்கே கவு தர அப்படின்னா, இல்லை இவாளோட வேலை என்ன, துவாரபாலகாலோட வேலை என்ன, அந்த கோயிலை காப்பாற்ற வேண்டியது. திடீர்னு யாராவது உள்ளே வந்துட்டான்னா விடக்கூடாது. அது அவனோட வேறு யார் என்னன்னு விசாரித்து தான் உள்ளே விடணும். அது ரொம்ப முக்கியம். நாமளே கூட நாளைக்கு மோட்சத்துக்கு போகும்போது அந்த விரஜா நதின்னு இருக்கும், அந்த விரஜா நதிக்கு அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போய் இந்த விரஜா நதி நம்ம இறங்குறோம். இந்த ஜீவாத்மா என்ன பண்ண விரஜா நதியில் இறங்கி அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு புதுசான ஒரு உடம்பு வரும். அந்த உடம்பு என்ன, சுத்த சத்வா உடம்பு. இந்த இப்போ இருக்கிற உடம்புல என்ன இருக்குன்னா ரஜோ தமோ குணங்கள் கலந்துருக்கு. சத்துவமும் இருக்குது, அது கூட ரஜோ தமோ குணங்கள் கலந்துருக்கு. இப்போ என்ன ஆகுனா, சத்துவ குணம் ஓங்கிருந்தால் மற்ற 2 அமைங்கிடும். ஆனால் ரஜோ தமோ குணம் இதில் தான் ஒன்று ஓங்கினா மற்ற 2 அமைங்கிடும் இல்லையா. இந்த பேதம் இருக்குது. இதனால் என்ன பண்ணுறது, நமக்கு உடம்பு பிரச்சனை வருது, மனசு பிரச்சனை வருது, நிறைய இருக்குது இல்லையா. இது எல்லாமே அங்கே இருக்காது. அதனால இதுக்கு ஆனந்த லோகம்னு பேர். அப்போ என்ன, நம்மளும் 4 புஜங்களோடு தான் இருப்போம், சங்கு சக்கரத்தோடு இருப்போம், நம்ம முக்தாத்மா. அப்போது அந்த முக்தாத்மா உள்ளே போனோம்னா பர்மிஷன் கிடையாது. இந்த துவாரபாலகா உள்ளே விட மாட்டான். அப்போ அந்த இடத்துல அஜாமனன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவானா, அவன் கூட யார் வந்தாலும் உள்ள அலோடு. எங்கள் பெருமாள் இன்ஸ்ட்ரக்ஷன், அஜாமனன் கூட யார் வந்தாலும் நீ உள்ளே விட்டுரு. துவாரபாலகா கேள்வி கேட்க மாட்டான். இப்போ இந்த சனத்குமார் என்ன பண்ணால் அஜாமன் இல்லாமல் போயிட்டா போட்டுருக்கு. என்ன பண்ண, நேராக போய் நின்னதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. நாங்கள்லாம் மானச புத்திரர்கள் பிரம்மாவனுடைய. சரி, பெருமாள் தூங்கிட்டு இருக்கார். நம்ம என்ன கோயிலுக்கு யாராவது ஒருத்தர் வரா, அடடா 2 இப்போ தான் கதவை சாத்திட்டேன் அப்படின்னா என்ன பண்ண, போயிட்டு ஒரு 4:30 மணிக்கு வாங்க அப்படின்றா இல்லையா. அப்போ அது மாதிரி என்ன, நீ போயிட்டு அப்புறம் பெருமாள் இப்போ நிதிரையில் இருக்காது, யோக நிதிரை. என்ன பைய தூயின்ற பரமநடி, என்ன பைய தூயின யோக நிதிரையில் இருக்கான். தூங்குறானா தூங்கலை, யோக நிதிரையில் இருக்கான். இருந்தாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால நீங்கள் கிளம்புங்கன்றான். இவாளுக்கு போவோம், நான் பெருமாள் செய்திக்கு வந்துட்டேன், பெருமாள் செய்திக்காமல் போக மாட்டேன். ஏன்னா இவா ஒரு தீர்க்கமாக வந்திருக்கா. எம்பெருமான் தான் எனக்கு, எம்பெருமானை நாங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா வேதம் தெரிஞ்சு போச்சு, இவன் தான் பிரம்மன் தெரிஞ்சு போச்சு, அவனை பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பில் என்ன பண்ணலான்னா போய் இல்லை கிடையாது அப்படின்றா. நான் பார்த்தே ஆகணும், இல்லை நாங்கள் விட முடியாது அப்படின்ட்டா. விட முடியாதுன்னு சொன்னால் அவளுக்கு கோவம். அந்த கோவத்தை என்ன பண்ணான்னா இவள் ஒரு சாபம் கொடுத்துட்டா. நீ எப்படி சாதாரண ஒரு மனிதனா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நாங்கள் பெரிய ஆளுன்னா நம்ம பிரம்மனோட மானச புத்திரர்கள், நாங்கள் எம்பெருமானை தெரிஞ்சுன்னு எம்பெருமானை சேவிக்கலான் இருக்கோம். நீங்கள் எனக்கு தடை போட்டுட்ட, அதனால் அவனுக்கு நீ மனுஷனாக பிறந்தணும் பூலோகத்தில் போயிட்டா. உடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துவாரபாலகா நேராக என்ன பண்ண, உள்ளே போய் எம்பெருமான்கிட்ட இது போல் இது மாதிரி ஆச்சு, இது மாதிரி சனத்குமாரர்கள் 4 பேர் வந்தால் விடமாட்டோம்ட்டா சாபம் கொடுத்துட்டா அப்படின்னா. சரி அது ஒன்றும் முன்னாடி சாபம்னு ஒன்று கொடுத்துட்டு அவன் தான் ஒன்றும் பண்ண. பெருமாள் பண்ணுறது எல்லாமே லீலைகள் தான், இன்க்ளூடிங் இந்த ஒரு விஷயமும் சரி, பெருமாள் பண்ணக்கூடிய லீலைகள். அதை என்ன பண்ணுறாருன்னா, சரி ஆனதாகி போச்சு, வேணா ஒன்று பண்ணலாம், உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் தரேன், அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிப்போ அப்படின்ட்டு பெருமாள். சரி என்ன ஆப்ஷன் சொல்லணும்னா, என்னுடைய பக்தர்களாக 7 பிறவிகள் எடுக்கணும், ஆப்ஷன் 1. இல்லை ஆப்ஷன் 2 என்னென்னா, என்னோட எதிரிகளாக 3 பிறவி எடுக்கணும் அப்படின்னாரான். நம்மளாம் என்ன பண்ணுவோம், பெருமானோட சேவகனாகவே பிறக்கலான்னு வேண்டிப்போம்ல, அவள் அது வேண்டிக்கலாம். நான் 3 பிறவியில் உனக்கு எதிரியாகவே கூட இருக்கேன், ஆனால் 3 பிறவி முடிஞ்சுன்னு நான் வந்துடணும்.
உன்னை பிரிஞ்சுலாம் நான் இருக்க முடியாது. என்ன அன்பு பாருங்க, நம்மளோட அன்புலாம் என்ன எந்த அளவுக்கு. அதான் சொல்கிறேன், நம்மளுடைய இந்த பக்தின்றது சாதாரண பக்தி. அதாவது எம்பெருமான்கிட்ட இருக்க வேண்டிய பக்தி என்னென்னா ராசக்கிரீடைன்ற பக்தி. இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஏணி வச்சு ஏற முடியுமா? முடியாது. அது அனுபவிக்கணும், அதுக்குண்டான பிராப்தம் இருக்கணும் இல்லையா? அதுபோல் இவர் என்ன பண்ணுறேன்னா, நான் உன் கூட சேர்ந்தே இருந்தால் கூட 7 பிறவி என்னால் இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. நான் 3 பிறவியில் உனக்கு எதிரி உன் கூட சண்டையே போட்டால் கூட உன் கூட உன்னை சேர்ந்துடுறேன் அப்படின்ற அந்த பக்தி எம்பெருமான இடத்துல அந்த பாசம் என்ன பண்ணுறேன்னா, நான் அது ஆப்ஷன் 2 செலக்டட் அப்படின்றார். சரி ஓகே அப்படின்னா அப்போ மூணு இதுவாக பிறக்கிறேன். 3 இதுவாக பிறக்கிறேன். என்ன பிறக்கிறான்னா, முதல்ல கிருதயுகத்தில் என்ன பண்ணா, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 பேர். இப்போ ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஜெயன் விஜயனிபா. ஒருத்தர் வராஹரா அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணுறார், இன்னொருத்தரை நிருசிம்ம அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணுறார். வராக அவதாரத்தில் என்ன பண்ணுறான்னா, பூமாதேவி கொண்டு போய் ஜலத்தில் வச்சிடறான். இதெல்லாம் நிறைய பேர் ஒரு வித்தண்டவாதம் பண்ணுவாள். பூமாதேவி கொண்டு போய் கடலில் வச்சுருக்க, சரி கடல் எங்கே இருக்குது? பூமியில் தானே கடல் இருக்குது. அப்போ எப்படி கடலுக்குள்ளே பூமிக்குள்ளே பூமியை வச்சியா அப்படின்னா, நீ பார்க்கறது இந்த பூமி மட்டும்தான், உனக்கு இதுதான் தெரியும். இதை தாண்டி என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்படியே நீ தாண்டி போனால் கூட உனக்கு இந்த கடலும் தாண்டி எங்கெங்கே தான் போகிறதுன்னு உனக்கு தெரியாது. இப்போ தான் பல யூனிவர்ஸ் இருக்குன்னே நீ கண்டுபிடிச்சிருக்க இல்லையா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் பல யூனிவர்ஸ் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நூற்றாண்டில். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணாவதாரத்திலேயே துவாபர யுகத்திலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறாரு, பங்கம் பண்ணுறார் இல்லையா? அந்த அகம்பாவத்தை பங்கம் பண்ணுறார் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, பல பிரம்மாக்கள் அவரை வச்சு. அப்படின்னா பல பிரம்மாக்கள் இருக்கா, பல யூனிவர்ஸ் இருக்குது. இப்போ தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்படின்னா இது போல் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதில் இந்த பூமியை கொண்டு போய் 7 லோகம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு லோகத்திற்கு கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கடலில் கூட வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை எதுவுமே அவனை பார்க்கடலில் கொண்டு போய் கூட வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? இது வித்தண்டவாதம். அப்படியே என்ன கடலில் கொண்டு போய் வச்சுட்டார். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் வராக அவதாரம், பன்றி அவதாரம். பன்றி அவதாரத்தோட விசேஷம் என்னென்னா, இந்த ஜலத்துலேயும் இருக்க ஜலத்துக்குள்ளே போய் அந்த பல்லில் வச்சு எடுத்து காப்பாற்றி கொண்டு வந்துடுது. அதுதான் பூமி உருண்டை. அது ஒரு பார்த்தோம் நம்ம பூகோளம் அப்படின்றது. பூகோளம்னா ரவுண்டு, பூமி ரவுண்டாக இருக்கக்கூடியதுன்னு. அது ஹிரண்யாக்ஷன் முடிஞ்சது. அப்புறம் ஹிரண்யகசிபு அது என்ன பண்ணானா, நரசிம்ம அவதாரம் என்ன பண்ணானா, இந்த தூணில் இருக்கானா இருக்கான், துரும்பில் இருக்கானா இருக்கான், எல்லாத்துலையும் இருக்கானா இருக்கான். சரி உடைக்கிறேன், உடைச்சான். இந்த தூணை பிளந்தான், வந்தான். அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பாடுதுவி. என்ன இப்படிப்பட்ட எம்பெருமானே நம்ம பாட வேண்டும் அப்படின்னா, அந்தியம்போதில் அந்த பகல்லையும் இல்லாமல் ராத்திரியும் இல்லாமல், அந்தியம்போதில் ஆற்றுக்குள்ளேயும் இல்லாமல் ஆற்றுக்கு வெளிலேயும் இல்லாமல், வாசல்படியில். அதனால தான் வாசப்படியில் நிற்கக்கூடாதுன்னுவா. ஏன்னா நிசம்மணியில் இருப்பான் அப்படின்றதுக்காக வாசப்படியில் நிற்கக்கூடாது அப்படின்னு. அதுபோல் என்னென்னா, மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாக எனக்கு மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தினாலும் சாகக்கூடாது. சரி கலவையாக செத்துடும் பெருமாள். அந்த க்ஷணம் யோசித்து என்ன பண்ணுறானா, எப்படிலாம் இவனுக்கு சம்ஹாரம் பண்ணால் என்னுடைய குழந்தை என்னெல்லாம் சொல்லும், அந்த சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு ஒரு 10-15 யோசிச்சு வச்சுருக்கானா. தகான என்ன பண்ணால் நரசிம்ம அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணானும். அதான் ஒரே ஒருத்தனுக்காக ஒரே ஒரு முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம், விசேஷ அவதாரம். அப்படியாக ஹிரண்யாக்ஷனும் பண்ணலாம், வதம் பண்ணா அப்படிதான். இது கிருத்தயுகத்தில் நடந்த விஷயம். இதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ராமன் என்ன பண்ணால் திரேதாயுகத்தில் ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தில் என்ன பண்ணான்னா, ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். ராவணன் கும்பகர்ணன் இவர்கள் ஜெயன் விஜயன் இவர்கள் பிறந்து என்ன பண்ணானா, எம்பெருமானிடம் பாவப்பட்டு எம்பெருமான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா, கோபத்தில் கொண்டானா. என்னன்னா எப்படி பண்ண, நீ எவ்வளோ பெரிய தப்பானா பண்ணிருக்கலாம், ஆனால் பண்ணக்கூடாத தப்பு என்ன, ஒரு ஸ்திரீ அபகரிக்கிறது தப்பு. அதனால் அதை பண்ணக்கூடிய, அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சொன்னால், அதில் ராவணன் கும்பகர்ணன் இவர் 2 பேரும் வதம் பண்ணால் ராமாவதாரத்தில். அதுக்கடுத்து துவாபர யுகத்தில் யார் பிறந்தா அப்படின்னா, சிசுபாலனும் தந்தவக்ரனும். கம்சன் கிடையாது. நிறைய பேர் கம்சன் தான் கிருஷ்ணாவதாரம், துவாபர யுகம்னா கம்சனாதான் இருக்கும்னா, இல்லை கம்சன் இல்லை, சிசுபாலன் தந்தவக்ரன் 2 பேர். இந்த 2 பேர் பற்றி ரொம்ப தெரியாது. மற்றவா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ராமன் கும்பகர்ணன் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதது என்னென்னா இந்த சிசுபாலன் தந்தவக்ரன். இதில் என்னன்னா, முதல்ல அவளுக்கு என்னென்னா இருந்த பலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான், அந்த பலத்தை குறைஞ்சி தான் அவன் இது பண்ணிருக்கான். ஏன்னா அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி யுக தர்மம்னு இருக்குது. அந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது கிருத யுகம் இருக்கு இல்லையா, கிருத யுகத்தில் என்னென்னா மொத்தம் இந்த அண்டத்தையே அவன் ஆண்டான். இப்போ பூமியை கொண்டு போய் நான் வேறு இடத்துல வைக்கிறேன்னா, இப்போ மேலே 7 லோகம் கீழே மொத்தத்தையும் நான் ஆக்கிரமிச்சாதான் எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும். பாத்தாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் அதுக்குள்ளே கூட போய் வைக்கலாமே இந்த பூமியை.
ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபஹா ஓகும் சத்தியம். அந்த சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கான். அப்படியே கீழே போனால் பாதாள லோகம். பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய இதில் எங்கேயாவது ஒரு கடலில் வச்சுருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி. அதுபோல் இவன் 7 லோகத்தையும் ஆண்டவர்கள் இல்லையா. அதனால் இவர்கள் மகாபலசாலிகள், அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் பிறந்தார்கள். எல்லாம் மொத்த ஆண்டத்தையே ஆண்டார்கள். அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் இவா எப்படி பிறந்தானா, ஒரு பர்டிகுலர் இடம் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் அவள் ஆண்டுனான். முன்லோகத்தையும் ஆண்டுண்டா, ஜெயிச்சிட்டா. ஆனால் ஆண்டுன்றது எங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருந்தா. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் குறைஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் அவள் ஆண்டுகிட்டு இருந்தா. அதில் மட்டும் இருந்திருந்தா. அங்கே போய் சமாரம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, துவாபர யுகத்தில் என்ன ஆச்சுன்னா, இவா சொந்தக்காராக்குள்ளேயே நடந்தது. இந்த சிசுபாலன், தந்தவக்கரன் இவா எல்லாரும் யாருன்னா இவாளோட கசின்ஸு. இவன் மாமா பையன், அத்தை பையன், சித்தி பையன், பெரியமா பையன், அத்தங்கா, அம்மங்கா, அம்மாஞ்சி, இதெல்லாம் வந்து உறவுகளோட பேர். என்ன, நம்ம மாமீர் அவளை எழுப்பீரோ, யார் மாமான் மகளே, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்றால. அது என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்மளுடைய உறவுகள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்கிறது. அந்த ஏற்றத்தை நாம் அனுபவிக்க வேண்டும்னா. அதுபோல் இவன் சொந்தக்காராளாக இருக்கா இல்லையா, இந்த சொந்தக்காராளாக இருக்கக்கூடியவன் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன கோஷ்டி பூசல் வச்சுப்போமே. நம்மளுக்குள்ளே நம்ம சொந்தக்காராளாக இருப்பா, சின்ன சின்ன பிரச்சனை வரும் போகும், அது வேறு விஷயம். ஆனால் இவளுக்கு சொந்தக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டா. அது மாதிரி இறங்கிட்டான். இப்போ இவள் என்ன பண்ணான்னா, சிசுபாலன், தந்தவக்கரன் 2 பேர். இந்த சிசுபாலன் தெரிஞ்சிருக்கும். சிசுபாலன் பிறக்கும்போது 3 கண்ணு 4 கை. சிசுபாலன் பிறக்கும்போது 3 கண்ணு 4 கை. இது பார்த்தோன்னே அவளுக்குலாம் ரொம்ப பயம். ஏன்னா சாதாரணமாக எல்லோரும் 2 கை 2 கால் 2 கண்ணு தான் இருக்கும். இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்திருக்கானேன்னு ஒரு பயம். என்னடா அப்படின்னு இவன் பிறந்த உடனே ஒரு அசரீத்து சொல்லுது, ஆகாசவாணி அப்படின்னு. இப்போ நம்ம ரேடியோவில் வச்சுருக்கோம் இல்லையா, ஆகாசவாணி இப்பொழுது நடைபெற போகிறது அப்படின்றது. ஆகாசவாணினா காற்றுல வரக்கூடிய சப்தம், அதுக்கு ஆகாசவாணி. அந்த ஆகாசவாணி சொல்கிறது, இவன் யார் மடியில் உட்காரும் போது அந்த கண்ணும் ஒரு கண்ணோ 2 கையும் மறைதோ அவனால தான் இவன் கொல்லப்படுவான் அப்படின்னு ஆகாசவாணி சொல்லுது. எப்படி கம்சனுக்கு சொல்லிது இல்லையா, உனக்கு தேவகிக்கு பிறக்கப்போடைய 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதே அனௌன்ஸ்மெண்ட் இங்கேயும் கொடுக்குறான். என்னன்னா, யாருடைய மடியில் இவன் உட்கார வைக்கும்போது இவனுடைய அந்த கண்ணும் 2 கையும் போகிறதோ அவன் தான் இவனுக்கு யமன், அவனால தான் இவன் சாகடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டான். இவா என்ன பண்ணானா, இவன் அப்பா அம்மா என்ன பண்ணானா, வர்றவா அத்தனை பேருக்கிட்டையும் என்ன பண்ணுறான்னா கொடுத்து மடியில் உட்கார வச்சுன்றான். ஒவ்வொருத்தர்கிட்ட உட்காந்துருக்கா. ஆனால் கண்ணு மறையில் கை மறையில் அப்படியே இருந்துட்டுருக்கான். ஒரு சமயம் கிருஷ்ணர் வந்தோடனே கிருஷ்ணர் மேலே இவாளுக்கு ஒரு டவுட்டு. இவள் அம்மா பார்த்து, ஆஹா இவன் சாதாரணமானவன் இல்லை, எப்படி பூதகியை கொன்னா அகாசுரன் பகாசுரன் இவெல்லாம் கொண்டிருக்கான், இவன் மகான், இவன் சாதாரணமானா தெரில, ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவன் கையில் வச்சுட்டுருக்கான். என்ன கண்ணா அவனுக்கு கண்ணா என்ன கண்ணா இது குழந்தைய வச்சுட்டுருக்கேன், கையில் வச்சுருக்கேன், மடியில் வச்சுக்கோ அப்படின்ட்டா. சரி ஒன்று புரிஞ்சு போச்சு. கொண்டு போய் மடியில் வைக்கிறான். மடியில் வச்சோன்னே ஒரு கண்ணு 2 கை போயிடுது. உடனே இவ்வளோ தூக்கி வரப்படுது. உடனே இவங்ககிட்ட ரொம்ப பாசம் அன்பு, குழந்தைய பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு ரொம்ப இது செல்லமாக இருந்துட்டுருக்கா, ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்கா. அப்படியே வளர்ந்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, இவனுக்கு கிருஷ்ணன் மேலே துவேஷம் ஏற்பட்டுறது. எதனால் துவேஷம் ஏற்படுதுன்னா, கிருஷ்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா. ருக்மிணி யாருக்கு பார்த்த பொண்ணு அப்படின்னா, சிசுபாலனுக்கு பார்த்த பொண்ணு. அந்த சிசுபாலனுக்கு பார்த்த பொண்ணை இவன் என்ன பண்ணுறான், போய் கூட்டின்னு வந்துடுறான். லவ் மேரேஜ். இது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் கிருஷ்ணனுடைய காதல் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணால் பாருங்கள். இந்த ருக்மிணி காதல், ருக்மிணி ஒரு லெட்டர் எழுதுறா கிருஷ்ணனுக்கு. அப்போ ஆச்சரியமான ஒன்று. அதுக்கு தனியாக ஒரு உபன்யாசம் வைக்கணும். ஆச்சரியமான அந்த கடிதம், ஓலை எழுதினேன். இப்போ சினிமாலாம் சொல்கிறா இல்லையா, பாட்டு எழுதினேன், ஓலை எழுதினேன், அது போலனா அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணியாச்சு. அதான் சொன்னேன், நம்ம வேதங்கள்லேயும் இதிகாச புராணங்களையும் இல்லாத ஒரு விஷயம் இப்போ கிடையாது. எதை சொன்னாலும் சரி, அது வேதத்தில் இருக்கும், இதிகாசத்தில் இருக்கும், புராணத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாத ஒன்று கிடையாது. இவன் எல்லோரும் என்ன பண்ணானா, இதுலேருந்து காப்பி அடித்து ஆமாம் இது இருக்குது அவ்வளோதான். திரும்ப நம்ம சம்பிரதாயத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு தேஜஸ், அதெல்லாம் வேறு எதுலேயுமே வராது. மற்ற இடத்தெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நம்மலாம் ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துக்கிற நேரத்தில் அவள் அப்போ தான் நடந்து போய் ஒரு வேட்டையாடி அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தவா. நம்மளாம் அந்த சம்பிரதாயமே கிடையாது.
முதல்ல பிறக்கும்போது அப்படி இப்படி சுற்றின்னு போது திடீர்னு அவனுக்கு தோணி என்ன பண்ணான்னா இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா இப்படி தான் சாப்பிட்ணுன்னா, அதுக்கப்புறம் இல்லை தனி பண்ணி தான் சாப்பிட்ணுன்னா, அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் பண்ணணும், இப்படி தான் வந்து தான் சொல்லுவா அவளோட சம்பிரதாயத்தில். நம்ம சம்பிரதாயம் அப்படியே கிடையாது. எம்பெருமான இடத்துலேருந்து வந்தவன் அப்படியே கண்டினியூ பிரம்மா கிட்ட மரிச்சு கீழே இச்சுவாவுக்குள்ளே அப்படியே வந்தோம்னா ராமர் அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. இதெல்லாம் நம்ம வந்து இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புத்தி வந்தது, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே கிடையாது. நமக்குலாம் அப்படியே நேராக எம்பெருமான இடத்துலேருந்து வந்தது நம்மளோட சம்பிரதாயம். அதுதான் இதுக்கு சனாதன தர்மம்னு பேர். சனாதனம்னா தொன்று தொட்டு இருக்கக்கூடிய தர்மம். இது வந்து ரிலீஜன் கிடையாது, மதம் கிடையாது. இது என்னென்னா இது தர்மம், வாழ்வியல் முறை. தமிழில் சொல்லலாம் வாழ்வியல் முறை. இது தர்மம். இது என்னென்னா நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியது, நாம் கம்பீரமாக சொல்லிக்கக்கூடிய வேண்டியது. நல்லா திருமணிட்டிக்கணும் அவாவா சம்பிரதாயம் படி. இல்லை சைவர்களாக இருந்தால் நல்லா பட்டை போட்டுக்கணும், இல்லை குங்குமம் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று. அந்த நெத்தியில் பால் நெத்தி இல்லாமல் இருக்கவே கூடாது. நம்ம சம்பிரதாயம் யாராக இருந்தாலும் சரி நெத்தியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படியா இருக்கக்கூடிய நம்ம சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் விடக்கூடாது. அது நம்ம வந்து பேணி காக்கணுன்றது முக்கியமான விஷயம். அப்படியாக இந்த சிசுபாலன் என்ன பண்ணான்னா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ருக்மணி, அந்த ருக்மணியை அவன் தூக்கின்னு வந்துடுறான். இதில் என்ன விசேஷம்னா, கிருஷ்ணன் ருக்மணியை பார்த்தது கிடையாது, ருக்மணி கிருஷ்ணனை பார்த்தது கிடையாது. நான் ஏதோ எங்கேயோ ஒன்று பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற லௌகீகமே அதில் கிடையாது. எனக்கு கிருஷ்ணனை தெரியும், கிருஷ்ணன் இப்படிப்பட்டவன், அவனை நான் காதலிக்கிறேன். ஆண்டாள் பண்ணதா தான், மீரா பண்ணதா தான், ருக்மிணி பண்ணதா தான். என்னென்னா அந்த அன்பு, அந்த நேசம், அந்த பாசம், அதுதான் முக்கியமானது. என்ன பண்ணுறான்னா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டா. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, அந்த கடிதத்தை பார்த்தோன்னே, அந்த லெட்டரை பார்த்தோன்னே, சில பேர் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து பார்த்தோன்னா, அப்பா இவரை கொடுத்துருக்கா லெட்டர் அப்படின்னு உடனே அந்த காரியம் பண்ணுவோம். அதுபோல் எதனா இவ்வளோ அழகாக வந்து லவ் பண்ணிருக்கா, இப்படியோப்பட்ட ஒருத்தையும் நமக்கு இல்லைனா எப்படி அப்படின்னு ஓடி இருந்தான். அப்படியா வந்து என்ன பண்ணான்னா, இவள் காத்தியாயனி விரதம் பண்ணதுனால அதனுடைய பலனால் கிருஷ்ணனை பெற்றாலும் பார்த்தோம் ஏற்கனவே. அப்படியே நான் அந்த விரதம் முடிஞ்ச உடனே நேராக வந்தால் தேரில் எடுத்துகிட்டு கூட்டின்னு போயிட்டான். பின்னாடியே ருக்மி அவனுடைய அண்ணன் வரான், அவனை ஜெயிச்சு அவனை கட்டி போட்டு கூட்டின்னு போயிடுறான். இது கேள்விப்பட்டுறான் சிசுபாலன் வந்து பயங்கர கோபம். என்னடா அது, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டு போண்டேன், நீங்களே யோசிச்சு பார்த்து, கல்யாணம் ஆக போகிறது, இன்னொரு அடுத்த வாரம் கல்யாணம், இந்த பொண்ணு யாரும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா அவன் மேலே என்ன கோபம் இருக்கும் நமக்கு. அதுபோல் என்னென்னா இவன் பயங்கர கோவப்பட்டு அவனுக்கு துவேஷத்தை ஏற்படுத்திக்கிறான். இந்த துவேஷம் அதிகமாக ஒரு ஸ்டேஜில் அவன் அம்மா அப்பா சொல்கிறான், நீ கிருஷ்ணனோட தேசம் வச்சுக்காத, ஏன்னா இவனுடைய கர்ம பலன். நம்ம ஏன் கிருஷ்ணனை எதிரியாக வச்சுக்கணும், இவனுடைய கர்ம பலன். அது என்ன ஆகிடுதுன்னா, திருப்பியும் வந்து முடிஞ்சு திருப்பி போகணும் மேல்லோகத்துக்கு போனல. அதுவா 3வது இது அவதாரம் யார், ஜெயன் விஜயனுக்கு முடிச்சு திரும்பி போகணும். இப்போ அவசரம், அந்த அவசரப்படுறான். ஏன் அவன் கோவப்படணும், சண்டை போடணும், கிருஷ்ணனை துவேஷம் பண்ணிக்கணும். கிருஷ்ணனாக வந்தால் இன்னும் 4-5 வருஷம் ஆகும், அது லேட் ஆகிடும். நானாக சண்டை போட்டேன்னா என்ன ஆகிடும், உடனே என்ன சமாதானம் பண்ணால் நான் போயிட்டே இருக்கலாம். அப்படியே எங்கேயுமே ட்ராவலே பண்ண வேண்டாம், அப்படியே காலைல வந்துட்டோன்னா நேரம் வைகுண்டம், அடுத்த க்ஷணம் வைகுண்டம். எப்படிலாம் யோசிச்சிருக்கா பாருங்க. அப்படியா என்ன பண்ண, தந்தவக்கரன் அதான் பண்ணுறான். அவனா சண்டைக்கு வரான், அது தந்தவக்கரன் சொல்கிறான். அதுனா அதுபோல் இந்த சிசுபாலன் என்ன பண்ணுறான்னா, தேசம் வளர்த்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு இடத்துல நடக்குது. இந்த மகாபாரத போர் இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணால் இதில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது இதை பேச்ச ஆரம்பிக்கும்போது கிருஷ்ணன் இருந்து பேச ஆரம்பிக்கிறான். கேட்குறாருன்னு இவங்க சிசுபாலனுக்கு அந்த கோபம் வெறி, அதனால தான் கோபம் வெறி இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா சம்ஹாரம் பண்ணுற அளவுக்கு போயிடும். இந்த கோபம் வெறி இருக்கவே கூடாது. அது என்ன பண்ண ஏந்துக்கிறான், கிருஷ்ணா நீ இளைய குலத்தை சேர்ந்தவன், கிராமத்து வாசி, என்ன நீ பால்காரன், பசுமாடை மேய்க்கிறவன், நீ என்ன நீ வந்து இந்த ராஜ்யசபையில் நீ பேசலாமா, நீ பேசக்கூடாதுன்றான். எல்லாரும் சொல்ல, இல்லை கிருஷ்ணன்றது அப்பாற்பட்டவன், அவன் எப்பேற்பட்டவன், அவன் பேசி ஆகட்டும் அப்படின்றா. இவன் சொன்னான், இல்லை பேசக்கூடாதுன்றான். கடைசியில் எல்லாம் பேசி ஆகணுன்ட்டான். இவன் பேசின்னு இருக்கான். இவனுக்கு அங்கே கோபம் திட்டிகிட்டே இருக்கான். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போனால் இவன் அம்மா கிட்ட போகிறான். அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா சொல்கிறா, உன் கையால் தான் சாக போகிறான்னு தெரியும், எனக்கு தெரியும். எப்போ உன் மடியில் உட்காந்தோடனே அவன் கண்ணும் கையும் போச்சோ, அவன் போகிறது உன் கையால் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொன்னாலும் திட்டினாலும் கத்தினாலும் கொஞ்சம் பொறுத்து போகும். அம்மாவுக்கு என்ன இருக்கும், பையன் சாக போகிறான், இவனால் தான் சாக போகிறான்னா அந்த துடிக்கும் இல்லையா அம்மாவுக்கு, ஐயோ நம்ம குழந்தை போகிறதே, அது இவன் கையால் போகிறதேன்னு. அதுவும் யார், எம்பெருமான். நியாயமாக பார்த்தா நம்ம சந்தோஷப்படணும். அவன் கையால் போச்சுன்னா என்ன, நமக்கு நற்கதி. இவன் யார், திரும்பி வைகுண்டத்துக்கு போகிறான் இல்லையா. அது தனக்கு பிறந்தது ஜெயன் விஜயன் தெரியல, அஜ்ஞானம். என்ன பண்ணுறாங்க சொல்லலாம் அப்படின்னா, சரி அவன் 100 தடவை திட்டட்டும், நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் 101வது நான் பொறுத்துக்க மாட்டேன்.
சரி, ராஜசபையில் உட்காந்துட்டுருக்கா. இவன் பேச ஆரம்பிச்சு கோபம் வருது. இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். திட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, பெருமாளோட தட்டில் கொட்டைப்பாக்கு வச்சுட்டுருக்கான். ஒவ்வொன்றா திட்ட எடுத்து போட்டுருக்கான். என்னவே வேண்டாம், 100 கொட்டைப்பாக்கு அதில் இருக்குது, என்னவே வேண்டாம், திட்ட ஒன்று தூக்கி போட்டுருக்கான். திடீர்னு அடுத்த ஒரு திட்டுறான். தாடி பார்க்குறான், கொட்டைப்பாக்கு இல்லை, 100 ஆயிடுத்து காலி. 100 தடவை திட்டியாச்சு. இப்போ திட்டிருக்கான் 101 தடவை. எடுத்தான் சக்கராயுதம், நேராக விட்டான், முடிஞ்சு போச்சு. மோக்ஷம். குட்டுப்பட்டாலும் மோதர் கையால் குட்டு பண்ணணுவா இல்லையா? குட்டு தான், வலி தான், என்ன பண்ணுறது? ஆனால் அது மோதிர கையாக இருக்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதுபோல் இவனுக்கு என்னென்னா சம்ஹாரம். எதனால்? கிருஷ்ணனால் சம்ஹாரம், வேறு என்ன வேணும்? அப்படிப்பட்ட சம்ஹாரம் சிசுபாலன் ஆச்சு. இதுக்கு விட தந்தவக்ரன் தான் விஜயன். விஜயன் என்ன பண்ணுறானா, இது போல் சிசுபாலனோட கசின் தான். இவெல்லாம் கசின்ஸ் இல்லையா? அத்தை பையன் மாமா பையன் இல்லையா? இவன் என்ன பண்ணுறான்னா, இதனால கோவப்பட்டு என்ன பண்ணுறான், இவளுக்குள்ள ரொம்ப பந்துத்துவம் ஜாஸ்தி, நட்பும் கலந்துருக்குன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறான், கோவப்பட்டு என்ன பண்ணுறான், போரில் இவன் போய் கிருஷ்ணனுக்கிட்ட மோதுறானான். கிருஷ்ணன் என்ன பண்ணான், ஒன்றுமே இல்லை, கதை எடுத்தான், மாரில் ஒரே அடி, முடிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணுறான், ஐயோ ஜெயனே போயிட்டான், விஜய் நான் வந்து இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நானும் போகிறேன்னு சொல்லி கொடுக்குறது வந்து பெருமாள் கிட்ட வந்து அடி வாங்கி மோட்சம் வாங்கி போயிட்டான். இவனாச்சு 2-3 பிறவை முடிஞ்சு போச்சு. திருப்பி ஜெயன் விஜயன் திருப்பி மேலே வந்துட்டா. அந்த ஜெயன் விஜயன் ரொம்ப விசேஷமானவர்கள். அவர்கள் கோயில் காப்பவர்கள். கோயில் காப்பவர்கள்னு இவளுக்கு ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்டவர்கள் கோயில் காக்கக்கூடியவர்கள் இந்த ஜெயன் விஜயன். இவர்களை முன்னிட்டுத்தான் நாம் எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்றா. அப்படியாக இதுக்கு கோயில் ஆழ்வார்னு பேர். நம்ம இருக்கக்கூடியது கோயில் ஆழ்வார். இப்போ நம்ம சில கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்னு பண்ணுவாள். கோயிலேயே கூட கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் பண்ணால் உள்ளுக்குள்ளே அந்த சந்தனம் அதெல்லாம் போட்டு பச்சைலாம் போட்டு கோயில் ஆழ்வார்னா பெருமாள் கொஞ்சம் குழுன்னு இருக்கக்கூடியது. இந்த கோயில் ஆழ்வார் ரொம்ப விசேஷம். ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த கோயில் ஆழ்வார் ஆற்றுல வச்சுருப்போம். எப்படி நம்ம ஒரு விமானத்தோடு இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் இங்கே வைகுண்டத்துலேருந்து எப்படி வந்தான், ரங்கநாதன் எப்படி வந்தான் வைகுண்டத்துலேருந்தா, ரங்கநாதன் பிரணவாகார விமானத்தோடு வந்தான். அப்படியே அந்த கோயிலோடையே வந்தான். அதுக்கு பிரணவாகாரம் எந்த விமானம் வேறு எங்கேயும் கிடையாது. பிரணவாகார விமானம்னா ஓம்காரம் அப்படின்றது. பிரணவாக ஓம்னா ஓமுக்கு பிரணவம்னு பேர். இப்போ நிறைய பேர் பிரணவம்னு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு ஓம்னு பேர். அந்த பிரணவாகார விமானத்தோடையே அங்கேருந்து வந்து இப்போ இங்கே இடத்துல இருக்கான் இல்லையா? அது கோயிலை மொத்தமாக கோயில் ஆழ்வார். அந்த கோயிலை தான் ஆற்றுல வச்சுருப்போம். பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு கட்டையில் பண்ணி ஒரு கோபுரம் மாதிரி பண்ணி மேலே ஒரு விமானம் வச்சு வைப்போம். எதுக்குன்னா இந்த எம்பெருமான் ஏறி இருக்கக்கூடிய இடம் அது கோயில் ஆழ்வார்னு பேர். ரொம்ப விஷயம். கூர்மாதி திவ்யலோகம் தத்தனு மணிமய மண்டபம் தத்திர சேஷம்னா அந்த எப்படின்னா கூர்மம் கீழே கூர்மம் இருக்கும். இந்த கூர்ம பீட்டம் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் வந்து கோயில் ஆழ்வார். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பார்க்கடலில் கடையும் போது என்ன பண்ணோம், கீழே கூர்மம் தான் இருந்தது, அதுதான் தாங்கி இருந்தது. மந்திர பர்வம்னு பேர். பெரிய பர்வத்தம். மலைன்னா சின்னது, பர்வத்தம்னா பெருசு. இமயமலை அப்படின்றல இமயமலை. அப்போ இமய பர்வதம்னு வச்சுருந்தானே எப்படி இருக்கும்? இமயமலையே இவ்வளோ பெருசு, ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சில பேரால் தான் ஏற முடியாது. ஆனால் பர்வதம்னு அதுவே இல்லை, மேரு பர்வதம். நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம், மேரு தட்சிணே அப்படின்றோம். மேருன்ற பர்வத்துக்கு தட்சிண பக்கம் இருக்கக்கூடியவன் நம்பர்கள் அந்த பாரத தேசம். அப்போ மேருன்றது எவ்வளோ பெரிய பர்வதம். அப்படிப்பட்ட பர்வதத்தை வச்சு 10 நாள் கடையிறா. எப்படி கடையிலாம்? வாசுகின்ற பாம்புனால. இந்த பாம்பு என்னென்னா பெரிய பாம்பு, நீளமாக இருக்க ஈர்த்துக்கக்கூடியது. அந்த பாம்பை வச்சு கடையிறானா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்படியாக இந்த கோயில் காப்பான்றவனுக்கு அது அந்த தாங்கணும்னா அதுக்கு என்ன ஆகணும்னா எம்பெருமானே தாங்கிடுவான். கூர்மம் இருந்துச்சுன்னா கூர்மத்தால் தான் தாங்க முடியும் அப்படின்றதுனால இந்த கூர்மம் சொல்கிறது. இதுக்கு கோயில் ஆழ்வான்னு பேர். அந்த கோயில் ஆழ்வானை காப்பாற்றக்கூடியவன் என்ன, பெருமாளை காப்பாற்றக்கூடியவன். இப்போ இவன் பெருமாள் வந்து இவனை காப்பாற்றுறானா, இவன் பெருமாளை காப்பாற்றுறானா, வைஸ் வர்சா. பேருக்கு இவன் காப்பாற்றுறான், ஆனால் அந்த துவாரபாலகால் இவன் தான் காப்பாற்றுறான், அது வேறு விஷயம். அப்படியாக துவாரபாலகாலை முன்னிட்டு தான் நாம் எம்பெருமானை நினைக்க வேண்டும். கோயில் திறக்கும்போது கூட முதல்ல என்னென்னா கண்டா சப்தம் பண்ணுறோம், நேராக சண்டாதி துவாரபாலாபியோ நமஹா அப்படின்னு முதல்ல துவாரபாலை சேவிச்சுட்டு தான் கதவே திறக்கும். திருவாரத்தை முதல்ல திறக்கும்போது முதல்ல துவாரபாலகா சேவிச்சுட்டு தான் திறக்கணும். அப்படியான விசேஷமானவர்கள் துவாரபாலகர்கள். இவர்கள் யாருன்னா கொடித்தோறும் தோரணவாயில் காப்பானே. இந்த துவாரபாலகர் இருக்கா இல்லையா, இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடி தோன்றும் தோரணவாயில். இப்போனா ஒரு கொடி என்னென்னா நம்ம ஆற்று வாசலில் என்ன பண்ணுவோம், ஒரு கொடி கட்டுறோம்ல, மாவேலை கட்டுறோம், தோரணம் கட்டுறோம், இதெல்லாம் கட்டுறோம்ல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கதவு, அந்த கதவு வாசலில் நிற்கக்கூடியவர்கள் இவர்கள்னா கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. தொடினா தோரணம், இதெல்லாம் இருக்கக்கூடிய தோரண வாயில் காப்பானே, காக்கக்கூடியவனே, இவனை வந்து இவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள். யார்? இந்த கோஷ்டி. இந்த கோஷ்டி இப்போ என்ன, நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோம், இந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து 10 பேரை எழுப்பியாச்சு.
இப்போ என்ன பண்ண, கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்காக போனோம். கிருஷ்ணனுடைய ஆற்றுக்கு போயிருக்கா, கிருஷ்ணனோட ஆற்று வாசலை நிற்கிறான். ஏன், இந்த மாளிகை எம்பெருமானுடைய மாளிகை, அந்த மாளிகை இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல துவாரபாலகா. இப்போ துவாரபாலகா நம்ம பார்த்து இருப்பாளா? நம்ம பார்த்து வாசல் துவாரபாலகா இருப்போமா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவை வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா துவாரபாலகான்றது வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், நம்ம பார்த்து வாசல் கூட. அப்போ இந்த இடத்துல துவாரபாலகா இருக்கான்னு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கானா? என்ன அர்த்தம்னா, உள்ளே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். உள்ள எம்பெருமான் இருக்கான்னா தான் வெளில துவாரபாலகா. இப்போ வெளில துவாரபாலகா இருக்கானா உள்ள பெருமாள் இருக்கார். அப்போ எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணன் இருக்கும் இடம் வைகுண்டம். இந்த வைகுண்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் ஜெயன் விஜயன் அவர் இங்கே வந்துட்டான். அதான் சொன்னேன், இந்த நித்திய சூரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டான். பெருமாள் இல்லைன்னா கவலைப்பட்டுருவோம். எப்படியாவது ஒரு ரூபத்தில் போய் பெருமாள்கிட்ட போய் நாம் அடிமை செய்ய வேண்டும். அனவரதம் அந்தரங்கம் அடிமை செய்து ஆழ்வா சொல்கிறார். என்னன்னா, எப்படி நம்ம பெருமாள் செய்யணும்? அனவரதம் அந்தரங்கம் அடிமை செய்ய. அந்தரங்கம் நம்ம ஆத்மார்த்தமாக அந்த அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்குது, அதுதான் பண்ணணும். ஆத்மார்த்தம் பண்ணணும். என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபத்தில் வந்துடுறான். நரசிம்மாவதாரத்தில் சக்கரத்தாழ்வார் கையில் நகமாக வந்தார். அதை பேத்து எடுத்து கிழிச்சு அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டு அந்த ரத்தத்தை எடுத்து, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நமக்கு இல்லை, தேவாதி தேவர்கள் பயந்தா, மகாலட்சுமி பயந்தா. அந்த நரசிம்மனை இறக்கினது யாருன்னா பிரகல்லாதன். பிரகல்லாதன் துதி அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமன் நடந்து போயிட்டு இருக்கார். ராமர் சீதா லக்ஷ்மணன் நடந்து போயின்னு இருக்கா. ஏன்னா வனவாசம் இல்லையா, வனவாசம் நடந்து போயின்னு இருக்கா. நிறைய முனிவர்கள்லாம் வரா, கேட்குறா, இது போல் ராட்சசர்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டானா. போனதுக்கப்புறமா லக்ஷ்மணனும் சீத்தையும் கேட்டாளா, நீங்கள் பாட்டு காப்பாற்றுறேன்ட்டீங்களே, அவளால் உங்களால் காப்பாற்ற முடியுமா? சும்மா ஒரு உத்தாந்தம். இப்போ சொல்கிறா, நீ என்னுடைய அகமுடையாள், உன்னை நான் கைப்பிடிச்சிருக்க, பாணிகிரகம் பண்ணிருக்கேன்னா உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பு இருக்குல்லையே, அதை விட்டாலும் விட்டுருவேன். இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, அனவரதம் அந்தரங்கம் அடிமை செய்துன்னா லக்ஷ்மணனை தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல, ஆதிசேஷன் அவனை தான் சொல்ல முடியும். அவனுக்கு கொடுத்த வாக்கு கூட விட்டுருவேன். ஆனால் என் காலில் சரணாகத்தின்னு ஒருத்தன் உழறான் பார்த்தியா, அவனுடைய வாக்கை, அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் விட மாட்டேன்றான். அப்போ சரணாகத்தினுடைய ஏற்றம் என்ன? நாம் சரணாகதி பண்ணிட்டோம்னா எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுப்பானா மாட்டானா அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. மகா விஸ்வாசம். சரணாகதி எம்பெருமானத்தில் பண்ணிட்டோம்னா மகா விஸ்வாசம். நான் உன் காலில் ஊந்துட்டேன், எனக்கு கன்ஃபார்ம் மோட்சம்ன்றது எனக்கு கன்ஃபார்ம். அந்த நிலைமையில் தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியம், விசேஷம். இந்த சரணாகதி தத்துவத்தில் முக்கியமானது மகா விஸ்வாசம். எம்பெருமானத்தில் இருக்க வெளியே மகா விஸ்வாசம். அந்த விஸ்வாசம் விடவே கூடாது, பிடிச்சுட்டுக்கணும், கையில் அப்படியே பிடிச்சுட்டுக்கணும். அந்த மகா விஸ்வாசம் இருக்கணும். அப்படியாக இவர்கள் என்ன அப்படின்னா, மகா விஸ்வாசத்தோட எம்பெருமான இடத்துல இவன் வரா. என்ன பண்ணுறானா, நான் ஒன்று கூட சரணாகதியாக வந்திருக்கேன், இவன் நோம்பு நோட்டு எம்பெருமானை சேவிக்கணும். சேவிச்சுங்களா பண்ணணும், மகா விஸ்வாசம் கொடுக்கணும். அப்படியாக எம்பெருமானை நாம் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேவிக்கிறதுக்கு தேவையானது இந்த மகா விஸ்வாசம், இந்த ஆத்மார்த்தம். அந்த ஆத்மார்த்தம் தான் இந்த பாசத்தில் சொல்கிறார். கொடித்தோறும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். நீ உன்னுடைய மணிக்கதவை தாழ்த்திரவான. இந்த கோயில் கோபுரம், கோயில் எப்படி இருக்குது அப்படின்னா, மணிக்கதவும் ரத்தினங்களாலான கதவு அப்படின்றா. இது ரத்தினங்களாலான கதவா எப்படி அப்படின்னா, எழுப்புற பெண் பிள்ளையாதுலேயே ரத்தின கதவு இருக்குது. முன்னாடி ஒரு பாசம் பார்த்தோன்னா, விளக்கு எரியறது, அந்த விளக்கத்தோட பிரகாசம் எப்படி இருக்குது அப்படின்னா, சுற்றி இருக்கிற அந்த மணிகள் இருக்கு இல்லையா, ஆற்று சவுத்தில் மணிகள்லாம் பொதிச்சு வச்சுருக்கலாம். அந்த மணியோட ஒளியில் அது பிரதிபலித்து என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி காட்டுறதா, நல்லா வெளிச்சமாக காட்டுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளேன்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த இடத்துல ரத்தினங்களாலான அந்த ஆற்றுல ஒரு விளக்கேற்றினா பிரகாசமாக நம்ம இந்த நம்ம கோயில் வாசல் பெரிய விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு எறிகிற மாதிரி நல்லா வெளிச்சமாக எழுது அப்படின்றா. அப்படியாக மணிக்கதவும் தாழ்த்திரவ. நீனா மணிக்கதவை தாழ்த்திரவ, நீ திறந்தாதான் நான் போய் எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும் அப்படின்றா. மணிக்கதவும் தாழ்த்திரவாய் நாங்கள்லாம் வந்திருக்கோம், யார் தெரியுமோ? இவாள் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. சொல்லணும் இல்லையா, ஒரு ஆளுக்கு போனோன்னா என்ன பண்ணோம், வாசலில் வாட்ச்மேன் இருக்கானா, வாட்ச்மேன்கிட்ட போயிட்டு பாவங்க ஓனரை பார்க்கணுன்னு. சரி, நீங்கள் யார்? அந்த முதல் கேள்வி அதானே வருது, நீங்கள் யார்? நாங்கள்லாம் யார் தெரியுமோ, நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர்கள். நாங்களாம் ஆயர் சிறுமிகள். இதெல்லாம் பெருமையான விஷயம். இது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அனுபவிச்சுட்டுருக்கா. எப்படி கோபகாஸ்ரீகளாக அனுபவிச்சுட்டுருக்கா.
இப்போது இந்த கோபகாஸ்திரிகள் யார் அண்ணா? ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டி. அதாவது இதுக்கு ஆண்டாள் இப்போ லேடிஸுக்கு வந்து ஆண்டாள் கோஷ்டினியே வந்ததுன்னா இந்த ஆண்டாளுடைய மொத்த பேர் லேடிஸ் கோஷ்டி இருக்கிறதுனால இதுக்கு ஆண்டாள் கோஷ்டிக்கு பேர். அவர் எங்கே இருக்கா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து என்ன இருக்கா? நினைப்பால் எங்கே இருக்கா? ஆயர்பாடியில் இருக்கா. கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டு இருக்கா, கிருஷ்ணனை வேண்டின்னு இருக்கா, கிருஷ்ணன் இடத்துல சரணாகத்துக்கு ரெடியாக இருக்கா. அப்படிப்பட்டவர் நாங்களாம் ஆயர் சிறுமியர். இது சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? ஆயர் சிறுமியர் என்றா. ஆனால் இருக்கக்கூடிய இடம் எங்கே? ஸ்ரீவில்லிபுத்தூர். வடமதுரை, தென்மதுரை. தென்மதுரையில் இருக்கா, ஆனால் வடமதுரையும் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவன் அப்படியே மாறிட்டான். ஏன்னா எம்பெருமான இடத்துல அந்த பக்தி என்ன பண்ணணும், அவன் இடத்துல மாற்றிடும். நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். ஏன்னா நான் யார்? நான் இல்லை. நான் யார்? உன் திருவடி அடியேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டது. அப்படியாக நாங்களாம் யாருன்னா ஆயர் சிறுமியரோமுக்கு அப்படின்னு. நாங்கள் ஆயர்பாடி இருக்கக்கூடிய சிறுமியர்கள், குழந்தைகள் அப்படின்னா. எதனாலனா எம்பெருமான ஆயர்பாடி விட்டு போகும்போது 7 வயசு. அப்போ அவங்க கூட இருந்த சின்ன பிள்ளைகள் யாருன்னா அவங்களுக்கு ஒரு 5 வயசு. அதுலேயும் கடைசியாக எழுப்பினாலே அவளுக்கு 4 வயசு. இதுதான். அப்போ இவர்களாம் சிறுமியர்கள் அப்படின்னா. இந்த ஆயர் சிறுமியர் எமக்கு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ அப்படின்ட்டான். அரைப்பறை மாயன் மணிவண்ணன். அரைப்பறை மாயன் மணிவண்ணன் அப்படின்னா. அரைப்பறை அப்படின்னா நல்ல அறைனா நல்ல சத்தமாக இருக்கக்கூடிய, பறைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம். இந்த வாத்தியத்தை தான் இப்போ நிறைய பேர் வச்சுக்கலான்னு தெரியல. இந்த பறைன்ற வாத்தியம் வச்சுருந்தா அவள் பஜனை கோஷ்டியே போவாள். அந்த பறை வாத்தியம் ரொம்ப முக்கியம். முக்கியமாக அந்த பறை வாத்தியம் இந்த 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறை வாசிச்சுருப்பான். நிறைய பேர் டங்கு டங்கு டங்குன்னு வாசிச்சுட்டுருப்பான். அந்த பறை, அந்த பறைன்றது நல்ல சத்தமாக இருக்கக்கூடியது. அந்த பறை, அந்த பறை இன்னும் வாத்தியத்தை அவன் எனக்கு கொடுக்குறேன்னு இருக்கான் அப்படின்னு ஆண்டாள் என்ன சொல்கிறான்? அந்த பறை என்னும் மோட்சத்தை அவன் எனக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கான். என்ன வாக்குறதா? ராமாவதாரத்தில் என்ன சொல்லியிருக்கான்? காலில் வந்து விழுந்துட்டா நான் அவனுக்கு என்ன வேணால் பண்ணுவேன்டான். விபீஷனை வந்து காலில் விழுறான். விபீஷன் வந்து காலில் வந்துட்டான் இல்லையா? இவன் தான் பரபிரம்மம் தெரிஞ்சு போச்சு. விபீஷனுக்கு இருக்கக்கூடிய சத்வகுணம், அந்த சத்வகுணத்தோடு வந்தான். வந்து காலில் வந்துட்டான். காலில் வந்ததுக்கப்புறம் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டான். உன்னை சுக்ரீவர் ஆஞ்சநேயர் பக்கத்துக்கு வரலாம். சரி, போரில் ஜெயிச்சுட்டா நீ அவனோட ராஜ்யத்தை கொடுக்குறேன்ட்ட. போரில் தோத்துட்டா அதில் நான் இருக்கு என்னோட ஆயுதத்தை கொடுத்துறேன்ட்டார். என்ன ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஆயுதத்தை நான் திருப்பி அவன்கிட்ட கொடுத்துறேன்னா அப்படியாவது நான் அவனை காப்பாற்றுவேன், அவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்றான். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இவன் அரைப்பறைன்னு சொல்லக்கூடிய இந்த வாத்தியத்தை கொடுக்கிறான். மேலோட்டமாக சொல்லிட்டேன். அரைப்பறை மாயன். இந்த மாயன் இருக்கானே உள்ளுக்குள்ளே, அவன் பல லீலைகள் பண்ணக்கூடியவன், பல விசேஷங்கள் பண்ணக்கூடிய, உள்ள தூங்கிட்டு இருக்கானே, தூங்குற மாதிரி இருக்கானே. அவன் என்ன சொன்னான்னா அவன் மணிவண்ணன், அவன் மணிகளானவன் அப்படின்னா. இவனுக்கும் உடம்புல ஃபுல்லாக கல்லுகள் பொதிச்சிருக்கா அப்படின்னா இல்லை. இவனுடைய மணி எது அப்படின்னா கௌஸ்துபம் சொல்லக்கூடியதான் இவனோட மணி. அந்த மணி நீலக்கல். அந்த நீலக்கல்லாக இருக்கக்கூடியவன் இவன். நீலமேனி மணிவண்ணன். இவன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னா லைட்டு ப்ளூ. லைட்டு ப்ளூலாம் என்ன டார்க் ப்ளூ. அந்த டார்க் ப்ளூ என்னென்னா அந்த கருமையும் இருக்கும் நீளமும் இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனி கொண்டவன் இவன் எம்பெருமான். கிருஷ்ணரை பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொம்மையாக கொலுலாம் பார்க்கலாம். ரெட்டு, க்ரீனு, எல்லோ இதெல்லாம் இருக்கான பெருமாள். வேற எல்லா பெருமாள் பல கலரில், சில பெருமாளில் பல கலரோடு இருப்பான். கிருஷ்ணன் மட்டும் அந்த நீல கலர் தான். அந்த நீல கலர் இல்லைன்னா வேற ஏதோ பெருமாள்னு முதல்ல நம்ம டவுட் போடுவோம். அப்புறம் இந்த கலரில் கிருஷ்ணன் இருக்கானான்னு டவுட் போயிடுவோம் இல்லையா? கிருஷ்ணன் என்ன அந்த கலர் இருந்துடும். அந்த கலர் இருந்தால் தான் கிருஷ்ணன். நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னா. கார்மேனி செங்கன் அப்படின்னா அப்படிப்பட்டவன் இவன். அது நீலமேனி மணிவண்ணன். மணிவண்ணன் அப்படின்னா இந்த கௌஸ்துபன் சொல்லக்கூடிய மணியின் நிறத்தில் இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். அந்த கௌஸ்துபம் முக்கியம். இந்த கௌஸ்துபன் தான் நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் அதிபதி. ரொம்ப முக்கியம். நம்ம எம்பெருமானை போய் கோயிலில் சேவிக்கும் போது அந்த நீலக்கல் எல்லா கோயிலும் இருக்கும். எல்லாம் முக்காவாசி கோயில் அந்த நீலக்கல். அந்த நீலக்கல்லை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமானுடைய ஆபரணங்கள்லாம் வந்து நித்திய சூரிகள். அவள்லாம் அவள் ஆபரணமாக இருக்கா. நித்திய சூரிகள் எல்லாமாவும் இருக்கா. அது போல் எப்படிப்பட்ட மணிவண்ணன் இருக்கானே அவன். நேற்று நாங்கள் மீட்டிங் போட்டோம். ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட போய் நேற்று மீட்டிங்கில் நீ என்ன சொன்னேன்? முதல்ல வரேன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? முதல்ல வரேன்னு சொல்ல. நீ இந்த காரியம் பார்த்துக்கிறேன், நீ அந்த காரியம் பார்த்துக்கிறேன். எல்லாரும் வாய்ச்சவடால் அடிச்சிங்களே, ஏதாவது பண்ணிங்களான்னு கேட்குறாள் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட. அது மாதிரி இவனும் என்கிட்ட வாய்ச்சவடால் அடிச்சிருக்கான். என்ன அடிச்சிருக்கான்னா அரைப்பறை மாயன். இந்த பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்களாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். நாங்கள் போய் கேட்டோம். அப்பா ஒன்று தான் நாங்கள் ஆராதனை பண்ணணும், அதுக்குண்டா பர்மிஷன் நீ தான். ஏன்னா பெருமாள்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணணும்னா இப்போ பெருமாளுக்கு பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? அவன் சித்தமாக தான் இருக்கான். யார் வர்றாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் நமக்கு மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மரியாதை நிமித்தமாக இப்போ நம்ம சமாஷனம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னார் குரு, அந்த குரு கிட்ட போய் சமாஷனம் பண்ணோம்னா நேராக போயிட்டு சுவாமி சமாஷனம் பண்ணிட்டீங்களான்னு நிற்கக்கூடாது. அப்படியே சமாஷனம் பண்ணலான்னு இருக்கேன்
அப்படின்னு ஆச்சாரியனோட உத்தரவு, இன்றைக்கி பண்ணலான் இருக்கா, இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன், இந்த நாள் பண்ணலான் இருக்கான்னு. அப்படியாடா ஆட்டண்டா போடா போயிட்டு வந்துடுறா அப்படின்னு வா, நான் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்வா. அந்த உத்தரவு வேணும் ஆச்சாரன்றது. ரொம்ப முக்கியமாக பெருமாளத்தில் கூட பகவத் அபச்சாரம் பண்ணிடலாம், பாகவத் அபச்சாரம் பண்ணக்கூடாது, ஆச்சாரியன் அபச்சாரம் பண்ணவே கூடாது, ரொம்ப முக்கியமாக. அப்போ என்ன பண்ண ஆச்சாரங்கிறது முதல்ல போய் விக்னாபிச்சிடணும், அடியேன் இது போல் அடியேன் பண்ணலான் இருக்கேன். அப்படியாக இவர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல போய் ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட போய் விக்னாபிக்கிறார். என்னன்னா எனக்கு உங்களுக்கு மோட்சம் வேணும், அந்த மோட்சத்துக்கு என்ன காரணம், இது பாதை உன்னுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் தான் பாதை, அதுக்கு நீ தான் மூல காரணம். அதனால் உன்னிடத்தையே வந்து நாங்கள் வேண்டிட்டு உன்னிடத்துலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு உன்னோட காலையே ஊந்துடும், நீ எங்களுக்கு மோட்சம் கொடுத்துரு எல்லாம் பண்ணா. சார் அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது, அதுக்குண்டான உபகரணங்கள் நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் உபகரணம்னு சொல்கிறது எது, மோட்சத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா, பறையின்ற மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்றான். அப்படியாக அரைப்பறை மாயன் மணி மன்னன் நின்னலே வாய் நேர்ந்தான். நேற்றுக்கு போட்ட மீட்டிங்கில் அவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான். நீ கார்த்தால கிளம்பி வா, நான் ரெடியாக உட்காந்துட்டுருக்கேன். எப்படி இவன் சரி, அந்த பெண் பிள்ளைகள்லாம் தூங்குறா, ஏதோ தூக்கத்தில் இருக்கா, சின்ன குழந்தை தூங்குறா, இல்லை கிருஷ்ணானுபவத்தில் இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. இவன் ஏன் தூங்கிட்டு இருக்கான்னா, இவர்கள் கோபிகா அனுபவத்தில் இருக்காங்க, நல்லா உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவர்களோ இப்போ அவளோட தான் இருக்கான், ஒவ்வொரு பெண்ணு கூட இருக்கான் இல்லையா, அந்த பெண்ணு கூட அனுபவிச்சுட்டு இருக்கான், என்ன ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான், அந்த ராசக்கிரீடையில் இவனும் இருந்துருக்கான், அதனால் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தியா, அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு நேதிக நின்னலே வாய் நேர்ந்தான், இதெல்லாம் கொடுக்குறேன்னு அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான். சொன்னதுனால நாங்கள் வந்திருக்கோம், அதனால் நீ கதவை திறந்தனா நான் உள்ளே போய் அவனை எழுப்பி அது உண்டான வாத்தியங்கள்லாம் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் கிளப்புறோம் அப்படின்னு இவன் இடத்துல கேட்குறான். அதுக்காக நாங்கள் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம், இதுக்காக நாங்கள் தூய்மையாக வந்திருக்கோம், ரொம்ப பரிசுத்தமாக வந்திருக்கோம் அப்படின்னா. அது எப்படிடா பரிசுத்தமாக வந்தீங்க, இனிமே தானே போய் வா குளிக்கவே போகிறா, இப்போ தானே எல்லோரும் ஏந்தவா அடிச்சு குடிச்சுன்னு வேறு வந்திருக்கா, பல் தேய்ச்சாலானே டவுட்டு இல்லையா. தோதோ வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் நம்ம அர்ஜென்ட் வாசலில் வந்து ஹார்ன் அடிக்கும்போது தூங்கிட்டு இருப்பான். ஏந்தவா ஒரு வாய் கொப்பளிச்சுட்டு நேராக சட்டை போட்டு வெளில வந்துடுவான். பல் தேய்ச்சானான்னு தெரியாது, குளிச்சு கன்ஃபார்மாக குளிச்சிருக்க மாட்டான், பல் தேய்ச்சானான்னு கூட தெரியாது இல்லையா. அந்த மாதிரி டவுட் இருக்குது இல்லையா. இவர்கள்லாம் யாருன்னா தந்த வக்கரங்கள், தந்தத்தை வக்கரமாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வக்கரமாக என்னன்னா அசுத்தியாக வச்சுட்டு இருக்கார்கள் அப்படின்னா. அப்படிப்பட்டவளா இன்னும் பல்லே தேய்ச்சாலேன்னு டவுட்டாக இருக்குது. இவள் எப்படி பரிசுத்தமாக வந்திருக்கா அப்படின்னா, ஆத்மார்த்தமாக வந்திருக்கா. இவளுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா பரிசுத்தம், ஆத்மஸ்வரூபம் பரிசுத்தம். இவெல்லாம் தூய்மையாக இருக்கா. எதனால்னா எம்பெருமானுடைய அடிமைகள்ன்றதுல கிளியராக இருக்கா, அவனை ஆராதிக்க வேண்டும்ன்றது கிளியராக இருக்கா. அப்படியாக இவர் பரிசுத்தமாக வந்திருக்கிறார் அப்படின்னா, தூயோமாய் வந்தோம் அப்படின்னா மனசினால் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் வந்திருக்கோம், என்ன எம்பெருமானை சேவிப்பதற்காக வந்திருக்கோம். நீ என்ன பண்ணணும், அது நீ எங்களுக்கு பண்ண வேண்டிய உதவி இருக்குன்னா. தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவோம் அப்படின்னா, அவனுடைய துயில் எழுப்பதற்காக நாங்கள் பாடுவோம். பெருமாள் சாதாரணமாக எழுந்துப்பானா, கத்தாலேருந்துன்னு கோயில் ஆற்றுல இருக்கிற பெருமாளாக இருந்தாலும் சரி, கோயிலில் இருக்கிற பெருமாளாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், முதல்ல கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்தூலா கர்த்தவியம் தெய்வமான்யம். என்ன கௌசல்யா சுப்ரஜா ராமா, விஸ்வாமித்தரோடைய அழகான வாக்கு, ராமரை எழுப்புறா. அதுதான் இன்றைக்கி எல்லா கோயிலும் என் பெருமானை எழுப்புறது இல்லையா. கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனுடைய குமாரன சுப்ரஜா, நல்ல அழகான குழந்தை, நல்ல தேஜஸான குழந்தை, சுபுத்திரனாக இருக்கக்கூடியவன். கௌசல்யா சுப்ரஜா ராமா, நீ ராமனா இருக்கக்கூடிய கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சந்தியா வந்துட போகிறது அந்த அந்த கட்டத்தில் இவாளும் இருக்கா. என்ன சந்தியா வந்துட போகிறது, சந்தியானா ரெண்டு காலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது சந்தியா. அதனால் சந்தியாவில் பண்ணுறதுனால தான் சந்தியா வந்தணும். சில பேர் டவுட் இருக்கும், சந்தியா வந்தனம் பண்ணிட்டியா, பண்ணிட்டேன், அப்புறம் மாத்தியானிக்கம் பண்ணிட்டியா அப்படின்னா. இப்போ சந்தியா வந்தனம்னா என்னது, மாத்தியானிக்கம்னா என்னது அப்படின்னா, மூணுமே சந்தியா வந்தனம் தான். ஏன்னா மூணுமே சந்தியாவில் பண்ணுறதுனா, சந்தியா காலத்தில் பண்ணுறதுனால அது சந்தியா வந்தனம் பேர். நிறைய பேர் குழப்பப்பா, காத்தால் பண்ணால் சந்தியா வந்தனம், மத்தியானம் பண்ணால் மாத்தியானிக்கம், சாயங்காலம் பண்ணால் சந்தியா வந்தனம் அப்படின்னு நினச்சிருக்கா. கிடையாது, மூணுமே சந்தியா வந்தனம் தான். இதுக்கு பிராத்தத் சந்தியாவந்தனம்னு பேர் காத்தால பண்ணுறதுக்கு, இதுக்கு மாத்தியானிக சந்தியாவந்தனம்னு பேர் மத்தியானம் பண்ணக்கூடியது, இதுக்கு சாயம் சந்தியான்னு பேர் சாயங்காலம் பண்ணக்கூடியது. 3 வேளை, அதாவது 4 சந்தியா வரும், அர்த்தராத்திரி 1 வரும். ஆனால் அர்த்தராத்திரி அனுஷ்டானம் கிடையாதுன்றதுனால அந்த சந்தியாவந்தனம் கிடையாது. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறது. என்ன காணாமல் கோணாமல் கண்டுவிடு, இதுதான் சந்தியாவந்தனத்தோட விஷயம். என்னென்னா கார்த்தால காணாமல், கார்த்தால இந்த அர்க்கியம் விடணும். அர்க்கியம் எப்படி விடணும் அப்படின்னா, சந்தியாவந்தனத்தில் முக்கியமானது அர்க்கியம். இந்த அர்க்கியம் விட தான் சூரியனுக்கு பலம். அந்த சூரியன் வந்து பல ராட்சசர்களை எதிர்க்கிறான், அதுக்கு பலம் இங்கேருந்து தான் வருது. அதனால் இந்த சந்தியாவந்தனம் கண்டிப்பாக அவசியம் பண்ணி ஆகணும். இது கர்த்தவியம் அப்படின்ட்டா.
அந்த சந்தியாவந்தனம் பண்ணணும்னா காத்தால் பண்ணக்கூடியது பிராத்த சந்தியா. அது என்ன காணாமல் சூரியன் வரதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டுணும். சூரியன் வந்ததுக்கப்புறம் உபஸ்தானம் பண்ணணும். ஜபம் அது என்னது ஜபம். சில பேர் கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டுருவான். எங்கேயா வெளியூரில் யாத்திரைக்கு போயிட்டு இருப்பா, தீனிப்பா இது வந்துடும், அருணோதயம் வந்துடும், வந்துன்னு ஏந்து உட்காந்துருவா. இல்லை குளிச்சு கிழிச்செல்லாம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பா. இது சூரியோதயம் வராது. சூரியோதயம் வர வரைக்கும் சந்தியாவந்தனம் ஜபம் பண்ணிட்டு இருப்பான். பண்ணி முடிச்சு சூரியோதயம் வந்ததுக்கப்புறம் என்ன உபஸ்தானம் பண்ணணும். உபஸ்தான மந்திரம் உண்டு. அது உபஸ்தான மந்திரம் சூரியோதயத்துக்கு அப்புறமா சொல்லணும். அப்போ அந்த சந்தியா வேளையில் நம்ம இது பண்ண வேண்டியது. அது காணாமல். மத்தியானம் கோணாமல். அது கோணாமல் எப்படின்னா சூரியன் எங்கே இருக்குது, தோ இங்கே இருக்குது, இந்த விரல் கோணம் இருக்கா, இப்படி இருக்கா இப்படி இருக்கா, சூரியன் இப்படி இருக்குன்னு சொல்லுமா, இந்த சூரியன் இப்படி இருக்குன்னு சொல்லுமா, இல்லை சூரியன் இங்கே இருக்குது, அப்போ பண்ண வேண்டியது மாத்தியானிக காலம். சாயங்காலம் பண்ண வேண்டியது சாயம் சந்தியா. இப்படியாக சந்தியா காலங்கள்னு இருக்குது. அந்த சந்தியா காலங்களில் பண்ண வேண்டியது சந்தியாவந்தனம். இப்படியாக நாங்கள் துயிலையும் எம்பெருமான அந்த தூங்குற நேரம் இருக்கு இல்லையா, அவன் சந்தியா பூர்வா சந்தியா பிரவர்த்தது. எம்பெருமான் தூங்கிட்டு இருக்கான், ராமன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பூர்வா சந்தியா பிரவர்த்தது, சந்தியா காலம் ஆயிட போகிறது, அனுஷ்டானம் விட்டு போயிட போகிறது. நான் அந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். பிராமணனுக்கு ரொம்ப முக்கியமானது 3 விஷயம். என்ன? சந்தியாவந்தனம், திருவாராதனம், பித்ரு கைங்கரியம், இது தர்ப்பணங்கள் பண்ணக்கூடியது. இந்த 3த்துக்குமே 3 ரொம்ப முக்கியம். 1 ஸ்ரத்த, 2வது திரவியங்கள், 3வது காலம். அந்தந்த காலத்தில் சகாலத்தில் பண்ணணும் அப்படின்னா இது 3த்துலேயும் முக்கியமாக 3த்துக்கு ஒன்று முக்கியம் அப்படின்னு பார்த்தா சந்தியாவந்தனத்துக்கு காலம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் பண்ணோம். திரவியம் கரெக்டாக கிடையாது, அதுக்கு வேண்டியது கனஜலம் கிடைக்கல, ஏதோ கட்டஜலத்தை வச்சுன்னு பண்ணால் கூட தோஷம் கிடையாது. ஆனால் அந்த சந்தியா காலத்தில் பண்ணணும். இல்லை திருவாராதனம். திருவாராதனம் திரவியங்கள் முன்ன பண்ண இருக்குது. எதுவுமே இல்லை பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு. எங்கிட்ட பழங்கள் இல்லை, பால் இல்லை, எதுவுமே இல்லை. கிடைச்ச ஏதோ ஒன்று 2 வாழைப்பழம் கிடைக்குதா, ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் கிடைக்குதா, இல்லை நெல்லிக்காய் கிடைக்குதா வச்சு பண்ணிடலாம். பெருமாள் எதுவும் பண்ண சொல்ல மாட்டான். எதுவுமே இல்லை என்கிட்ட, அதனால் ஜலத்தை வச்சு ஜலத்தினால கூட எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அப்படின்னா எது முக்கியம்? அந்த இடத்துல ஸ்ரத்த முக்கியம். பெருமாள் திருவாராதனத்துக்கு ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருமாளை குழந்தையா நினச்சி தான் அவனுக்கு குளிப்பாட்டுறது, நீராட்டல், பூச்சூட்டல், காப்பீட்டு எல்லாம் இருக்குல்லையா. நம்ம பிரபந்தத்தில் இருக்குது, பெரியாழ்வார்கள் எல்லாம் வருது. எல்லாம் சொல்லி தான் பண்ணி பெருமாள் தந்தை தான் பல்தேகரில் எல்லாம் நம்ம பண்ணி வைக்கணும், ஆச்சாரா பண்ணி வைக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுறானா அவனுக்கு சிசுஷை பண்ணுறது. அப்படியாக இவனுக்கு என்ன எம்பெருமானை எழுப்புனா இதெல்லாம் பண்ணி எழுப்பணும் இல்லையா. அதனால் அந்த ஸ்ரத்த முக்கியம் இல்லையா. இதுக்கு இந்த திருவாராதனத்துக்கு. அதுக்கப்புறம் தர்ப்பணாதிகள் பித்ருகாரியங்கள் பண்ணும்போது என்ன, அது ரொம்ப முக்கியமானது. என்ன திரவியம். அதில் திரவியம் எதுனா முக்கியமான திரவியம் எதுனா எள்ளு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஜலம் ரொம்ப முக்கியம். இந்த பித்ருகாரியம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கடற்ஜலத்தில் பண்ணுறது, அதை பூ சம்பந்தம் இருக்கக்கூடிய ஜலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல கிணறுலாம் இருக்காதவா என்ன பண்ணுவோன்னா கோயில் குளத்தில் போய் பண்ணுவான். இந்த பக்கத்தில் தான் நதிகள் இருந்தால் நதியில் போய் தர்ப்பணம் பண்ணுவான். காவேரி ஸ்ரீரங்கத்திற்குவாலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவேரி கரையில் தர்ப்பணம் பண்ணுவான். நிறைய நீ போனி பார்த்தீங்கன்னா அந்த காவேரி கரை வரும்போது உட்காந்துட்டு இருப்பான். இந்த அமாவாசைக்கு போய் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான். அதுபோல் அந்த மாதிரி அந்த ஜலம் முக்கியம். இது பிராமணனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சந்தியாவுக்கு தேவையானது சந்தியா காலம். அப்படிப்பட்ட சந்தியா காலம் ஆகிட போகிறது. ராமா எழுந்துரு. ஏன்னா அது போயிடுத்துன்னா, அந்த காலம் போயிடுத்துன்னா நம்ம காலாதீத்தம் பண்ணணும். அது தப்பான காரியம். அப்போ அந்த காலத்தில் அதை பயந்துருந்தான். லேட்டாக பண்ணால் சந்தியாவந்தனம் லேட்டாக பண்ணால் பயந்து. இப்போலாம் என்ன சுவாமி காலாதீத்தம் இருக்கு இல்லையா, காலாதீத்தம் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்காக எழுந்து 9 மணிக்காக பண்ணிக்கிறேன் சுவாமி. மத்தியானம் காலை 8 மணிக்கு 12 மணிக்கு இல்லையா, நான் 11 மணிக்கு குளிச்சுட்டு 11:30 மணிக்கு பிரார்த்தனை செஞ்சா பண்ணுறேன், 12 மணிக்கு மத்தியானம் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு போச்சு அப்படின்றதான் இந்த காலத்தில் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அதில் ஒரு காலத்தையும் விடமாட்டா அப்படின்றா. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நடசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்மீகம். இது வந்து ஆன்மீகம். நீ பண்ண வேண்டிய ஆன்மீகம் அப்படின்றது என்னென்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் பண்ணக்கூடிய காரியங்கள். இதுக்கு ஆன்மீகம்னு பேர். ஆன்மீக காலக்ஷேபம்னே உண்டு. நாம் என்னென்ன காரியங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான என்னென்ன விசேஷங்கள், அது எப்படிலாம் பண்ணணும்ன்றது ஃபுல்லாக ஆன்மீகம்னு இருக்குது. அந்த இது வந்து ஆன்மீகம். அந்த சொல்லக்கூடிய பெருமாள் சொல்லி இதெல்லாம் நீ பண்ணணும், உன்னோட கர்த்தவியம் இதெல்லாம் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி அது பண்ணக்கூடிய உனக்கு காலம் வந்துடுத்து. அந்த காலத்துக்குன்னா ராமன் வந்து பிராமணன் இல்லையே, அவனுக்கு எதுக்கு சந்தியாவந்தனம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் சுவாமி பிராமணனை தானே சந்தியாவந்தனம் பண்ணுவா, நீங்கள் ராமர் வந்து க்ஷத்ரியனாச்சு, அவனை போய் சந்தியாவந்தனம் பண்ண சொல்கிறீங்களே, இது விஸ்வாமித்திரர் சொல்கிறது நியாயமா அப்படின்னா சந்தியாவந்தனம் பூனல் இது 3 வர்ணத்துக்கு உண்டு. பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா 3 பேருக்கும் உபநயனம் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு 3 பேருக்கும். இது கலியுகம் போக போக என்னன்னா முதல்ல வைஷ்யன் விட்டுருவான், அதுக்கப்புறம் க்ஷத்ரியன் விட்டுருவான், அப்புறம் கடைசி காலங்களில் பிராமணனும் விட்டுருவான். கலியுகம் முடிய போது இப்போ 4,32,000 வருஷம் கலியுகம் இல்லையா? இப்போ நம்ம 5,000 சில்லறையில் இருக்கும். இன்னும் 4,27,000 வருஷம் இருக்குது.
கலியுகம் முடியுது அப்படின்னா இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனையை வச்சு பார்த்தோன்னா நம்ம சொல்லக்கூடிய களி முத்திடுதுன்றோம். களி முத்திடுதுடா என்னெல்லாம் நடக்கிறதுன்றோம். நான் ஒரு தடவை சொன்னேன். முன்னூற்றி ஒரு கொஸ்டின் கேட்டான், எனக்கு பகீர்னு தூக்கி வருவது. என்னால் இந்த மாதிரி என்ன பண்ணுறது, களி முத்திட்டு கலியுகத்தில் அப்படிதான்டா இருக்கோம்னா. களி முத்திட்டா இன்னும் 4,27,000 விஷயம் இருக்கேடா, இப்பயும் முத்திட்டுன்றியே அப்படின்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம் இல்லை கரெக்டு, இன்னும் 4 லட்சம் அப்படின்னு என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும். இந்த காலத்தில் இருந்துட்டு போயிடும், மோட்சத்துக்கு போயிடுறோம். எம்பெருமானோடைய நாமாவில் சொல்லி மோட்சத்துக்கு போய்டும். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது இருக்கே, பார்க்கக்கூடாது. அப்படியாக இந்த விசேஷம் நம்ம முதல்ல முன்னமே பண்ணிடணும் அப்படின்டா. எப்படியாக எம்பெருமானை எழுப்புறதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் கௌசல்யா சுப்ரஜாராமா சந்தியா ஆயிட போகிறது ஏந்திரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆண்டாள் எங்கள் பாசரமாக பற என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணா ஏந்து கோசிக்கிறோம் நீ பறையணும். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பேச்சுவார்த்தை. அது திருவாராதனம் ஆராதனம், அது ஒரு சாஸ்திரம் இருக்கு இல்லையா. இது சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பகவானை எழுப்புறது என்ன சொல்கிறான்னா, இவளை பாசுரம் பாடி எழுப்புறா. அப்படி எழுப்பும்போது நான் துயிலழ பாடுவோம். நாங்கள் அவனை பாட்டு பாடி தான் எழுப்புவோம். எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. நாங்களாம் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா பாட்டு பாடி தான் அவனை எழுப்ப முடியும். அது துயிலழ பாடுவான். நாங்கள் துயில் எழுப்பதற்காக பாடுவதற்காக அவனுடைய ஆற்று வாசலில் நின்றுட்டுருக்கோம். இதுதான் நம்ம கோயில் வாசலில் நின்று என்ன பண்ணலாம், அப்பப்போ பெருமாளுக்கு சாத்து முறை பண்ணுறோம், சேவாகாலம்னு பண்ணுறோம், ஆண்டாள் கோஷ்டி பண்ணுறீங்க, இதெல்லாம் பிரபந்தம் செய்விக்கிறீங்க, இதெல்லாம் செய்விச்சுட்டு இருக்கீங்களா. அதெல்லாம் என்னென்னா எபெருமானுக்கு நாம் போய் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள். அப்படியா நாங்கள் அந்த அதே கைங்கரியத்தை நாங்கள் பண்ண வந்திருக்கோம். துயிலழப் பாடுவான், இந்த நாள் பாடுறதுக்காக வந்திருக்கோம். நீ என்ன பண்ணால் இதை மறுக்காது. நான் முதல்ல நாங்கள் ஆரம்பித்து பெருமாள்கிட்ட நாங்கள் நின்றுருக்கோம். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. துயிலழப் பாடுவான் வாயால் முன்னும் மாற்றாதே. உன்னோட வாயால் முதல்ல வாய் திறந்து கிடையாது கிளம்புங்கோன்னு சொல்லாது. ஏன்னா முதல்ல போய் நிற்கிறோம் ஒருத்தர்கிட்ட, நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் பேசான்னு நிற்கும்போது அவன் வாய் திறக்கும்போது தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா சொல்ல போகிறான்னு. ஐயா அப்படி சொல்லாதீங்கோ, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இவ்வளோ முடியலனாலும் இவ்வளோவாது கொடுங்க அப்படின்னு ஒரு இறக்குறோம் இல்லையா. ஒரு அமௌண்ட் இந்த இவ்வளோ அமௌண்ட் இல்லை இவ்வளோ மாதிரி கொடுன்னு அது கேட்குறோம் இல்லையா. அதுபோல் சொன்னால் நீ எதுவுமே வாய் திறந்து இல்லைன்னு சொல்லிடாத. ஏன்னா முதல் ஆரம்பத்திலேயே முற்றும்னா மொத்தம் முற்றும்வா. அதுபோல்னா நீ எதுவும் சொல்லிடாத. நீ என்ன பண்ணா வாயால் முன்னும் மாற்றாதே அம்மா அப்படின்ட்டா. ஏன்னா நீ தலைவன், இப்போது நீ தான் எங்கள் தலைவன். உள்ளே போய் நான் அவனை சேவிக்கணும்னா அதுக்கு யார் வேணும், நீ வேணும். நீ வேணும்னா என்ன வேணும், இவன் யார், ஜெயன் விஜயன்றவன் யார்னா எம்பெருமானுடைய திருவடி இல்லையா. இவர்கள் பாகவதர்கள். இந்த பாகவதர்கள் முன்னிட்டுத்தான் நாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். பாகவத சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வரும். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் தாயார் சம்பந்தம் வரும். தாயார் சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு பெருமாள் சம்பந்தம் ஏற்படும். பெருமாள் சம்பந்தம் ஏற்பட்டால் தான் நமக்கு மோட்சம் வரும். இதுக்கு வழிவகுக்கக்கூடியதான்னா முதல்ல பாகவதாளோடைய சம்பந்தம் இருந்துன்னா என்ன ஆகுது, நமக்கு என்ன ஏதுன்னு தெரியுது. நம்ம அஜ்ஞானியாக இருக்கும். பிறந்தோடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா தெரியல. நமக்கு எப்போ தெரியுது, 4 பாகவத ஆள் கூட போய் பாகவத கோஷ்டி அப்படின்வான். இந்த கோஷ்டியில் போய் நம்ம கலந்து அப்பப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தெரியுது, 4 விஷயம் தெரியுது. ஓஹோ இப்படியா, பெருமாளா, இதுமா சரணாகதியா, இப்படிலாம் பண்ணணுமா, இது மாதிரி திருப்பாவை இருக்கா, பிரபந்தம் இருக்கா அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம்னு ஒன்று தேவைப்படுறதுன்னு தெரியுது. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் தேவைப்பட்ட உடனே ஆச்சாரியத்தை போய் நம்ம சரணாகதி பண்ணுறோம். சரணாகதி பண்ணோம்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தேவைப்படுது. அந்த அனுகிரகம் என்ன பண்ணுறதுன்னா தாயார் இடத்துல போய் நிற்கிறது. தாயார் என்ன பண்ணுறான்னா, கவலைப்படாதே, அவன் விட்டாலும் நான் விட மாட்டேன். பெருமாள் வச்சுருக்கார். ஏன்னா நான் மாசுச்சகா, நான் உனக்கு மோட்சத்து வரதஹஸ்தம்னு பேர். வரத்தை கொடுக்கக்கூடிய ஹஸ்தம் வரதஹஸ்தம் இல்லையா. அப்படி அவன் மறந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பிட்டான். அதனால தான் முதல்ல போய் தாயார் செய்யணும். தாயாரை சேவிச்சுட்டு போனோன்னா ஆஹா இவன் ரெக்கமெண்டேஷனோடு வந்திருக்கான். தாயாரை சேவிக்காமல் நம்ம போனோம்னா என்ன அர்த்தம், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்திருக்கான். புக் எடு, லெக்சர் எடு, எத்தனை பண்ணிருக்க, அடப்பா இப்படி இல்லாமல் பண்ணிருக்க அப்படின்னு பார்க்குறான்ல. அந்த புக்கே எடுக்க மாட்டான். எப்போ ரெக்கமெண்டேஷன் தான் புக் எடுக்க மாட்டான். அந்த புக் எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கூடாது. இது என்ன, இந்த பகவத் சம்பந்தம் எப்போ நமக்கு கிடைக்கிறதுனா இந்த பாகவத சம்பந்தத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் பாகவத சம்பந்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன சொல்கிறேன். அப்படிப்பட்ட நீ, அந்த பாகவதனான நீ, உன்னோடைய அனுகிரகம் முதல்ல எனக்கு வேணும். அந்த அனுகிரகம் இருந்தால்தான் உள்ளே எனக்கு போக முடியும். எப்படி
சனத்குமாரர்களால் முடியாத காரியமோ நம்மளாலையும் முடியாது, உள்ளே போக முடியாது. போகிறதுக்கு என்ன வேணும்னா தாயாருடைய பாகவதாலோட அனுகிரகம் வேணும். அதில் முதல் பாகவதம் ஜெயன் விஜயன், உன்னோட அனுகிரகம் இல்லை நான் உள்ளே போக முடியாது. அதனால் உள்ளே போகும்போது பெருமாள் சந்தி உள்ளே போகும்போது ஜெயன் விஜயனை ஒரு தடவை பிரணாமம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்ட்டு. நீ தலைவன் ஆனக்கூடியவன். அம்மானா என்ன? தலைவனாக இருக்கக்கூடியவன், தாயாகவும் இருக்கக்கூடியவன். உனக்கு என்ன வேணாம்? உனக்கு அந்த குணம் என்ன குணம் இருக்குன்னா பண்ணணுன்ற குணம் இருக்கணும். தாய்க்கு என்ன குணம் இருக்கணும்? பண்ணணும். குழந்தைக்கு பண்ணணுன்ற குணம் தான். அந்த குணத்தோடு இரு, அம்மாவா இரு அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன பண்ணணும்? நேயநிலை கதவும் நீக்கு அப்படின்றா. இந்த நேயநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கதவுன்னு பேர் எல்லாத்துக்கும். நிலை மாலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாள் மேலேருந்து கீழே வரைக்கும் வருது நிலமாலைன்னு. அது நிலைக்கதவு அப்படின்னா நல்ல பெருசாக இருக்கக்கூடிய கதவு. அந்த நிலைக்கதவு அதை நீக்கேளூர் என்பாவன். அதை நீ நீக்க வேண்டும். அதனால் அதை நேய நிலைக்கதவு அப்படின்னா இந்த கதவு நல்லா சில சமயம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திரையோடு ஒட்டின்றணும். அது நேய நிலைக்கதுன்னா அது சாதாரணமாக திறக்காது. ஏன்னா புண்ணிய பாவங்களை பார்த்து திறக்கக்கூடியது. அதனால் சாதாரணமாக திறக்காது. நீ எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணு. உன்னுடைய பகவத் சம்பந்தத்துக்கு இந்த பாகவத சம்பந்தம் தான் ஏற்படுறது. அந்த பாகவத சம்பந்தத்தை நீ கொடுக்குறன்னா அந்த நிலைக்கதவு திறந்து விடும். அந்த திறக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம் நீ எனக்கு கொடுன்னு சொல்லி துவாரபாலகால இந்த பாசுரத்தினால எழுப்புறா முதல்ல. அப்படின்னா அவளுடைய பர்மிஷன் கேட்குறா. முதல்ல ஜெயன் விஜயனுடைய துவாரபாலகாலுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளால் எம்பெருமானிடத்தில் உள்ளே போய் சேர்க்க முடியாது அப்படின்றது விசேஷம். அப்படியாக இந்த பாகவத சம்பந்தம் முக்கியமாக ஜெயன் விஜயன் சொல்லக்கூடிய துவாரபாலோட சம்பந்தத்தோட எம்பெருமானை சேவிக்க வேண்டும்ன்றது விசேஷமாக இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இதுக்கு அடுத்த பாசுரத்தில் துவாரபாலகா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ சொல்லிட்டான் துவாரபாலகா, சரி ஓகே ஏதோ குழந்தைகளா இருக்கீங்க போங்க, ஏதோ எம்பெருமானோட ரெக்கமெண்டேஷன் வேறு எடுத்து வந்திருக்கீங்க. இப்போ எம்பெருமான் வந்து நேற்று உங்ககிட்ட ஓகே பண்ணிட்டான், வான்னு கூப்பிட்டான். நான் உள்ளே பரவாயில்ல, எம்பெருமான் எனக்கு வச்சுப்பான். அதனால சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்கோ அப்படின்ட்டான். அப்பாடா அப்படின்னு நேராக உள்ள எம்பெருமானை ஏற்படுறதுக்காக போகிறா. உள்ளே யார் நாளைக்கு அடுத்த பாசுரத்தில் யார் ஏற்புறா? அம்மாவை ஏற்புறா, மாமனார் மாமியார் மச்சினர் நாத்தனார் யாரெல்லாம் ஆற்றுக்கால் எல்லாரையும் போய் எழுப்பி கடைசியாக போய் தான் எம்பெருமானை எழுப்ப போகிறா. இன்னும் 2-3 வாசகங்களை இந்த எழுப்புற படலம் இருக்கிறது. அது என்ன வாசகம்ன்றா அந்தந்த தினத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமஹ. அஸ்மத் குருபியோ நமஹ. அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் தாசரதே மகாகுரவே நமஹ.